वैदेही सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमहे वीरासने सुस्थितम् अग्रे वाचयेदि प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम् उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरकितनेमकटाक्षलीलां श्रीरङ्गहर्म्यतडमङ्गलदीपरेखां श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यम् साक्षाक्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। मादृशा किञ्चन त्राणबद्धकङ्कणपाणये भगिन्यै यतिराजस्या गोदायै नित्यमङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீர்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்னதே என்பது திருப்பானாழ்வார் என்கிற ஆழ்வார் அருளிச் செய்த ஆச்சரியமான அமலனாதிபிரான் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே முதல் பாசுரம். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நேற்றைய தினமே அனுபவித்தோம். அதிலே எம்பெருமான் அவன் இடத்திலே உண்டான மிகச்சிறந்த ஏற்றங்களை கொண்டாடுகிறார் முதல் பாசுரத்திலே. அமலனாதிபிரான் என்கிறபடினாலே எம்பெருமான் தமக்கு பண்ணின உபகாரத்தை தெரிவிக்கிறார். அவனுடைய நற்குணங்களை காட்டி அதே போல அவனிடத்திலே எந்த கெட்ட குணங்களும் இல்லாத தன்மையை காட்டினான் எம்பெருமான். அது அவன் பண்ணின முதல் உபகாரம்னு தெரிவித்தார். அதற்கு மேலே அவனிடத்துல எந்த குறையும் கிடையாதுன்னா, ஏனென்றால் அந்த எம்பெருமானானவன் அவன் தனக்கு என்று என்னை வைத்து கொள்ளாமல் அவனுடைய அடியார்களுக்கு என்னை ஆக்கினான். அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் என்று அடுத்தபடியாக அந்த எம்பெருமான் எங்கிருந்து வந்தான் என்பதை தெரிவித்தார். பரமபதத்திலிருந்து புறப்பட்டு திருமலையிலே தங்கி அங்கிருந்து திருவரங்கத்திலே வந்து சேர்ந்தான் எம்பெருமான் என்று தெரிவித்தார். அப்படி வந்த எம்பெருமான் அடியார்க்கென்னை ஆட்படுத்தினானே, அது தானாக செய்த காரியம். நான் அதற்காக ஒரு அடியிட்டு அதற்காக அவன் செய்தானா என்று பார்த்தார். இல்லை, தானாகவே என்னை அடியார்களுக்கு ஆட்படுத்தினான் என்று தெரிவித்து, அப்படி ஆட்படுத்தினது அவன் பேராகச் செய்தான் என்று நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதி அடரங்கத்தம்மான் என்கிறபடினாலே நீதியிலே அவன் தலைச்சிறவந்தவனாக இருக்கிறான். தன்னிடத்துல ஒரு வஸ்து இருந்தது என்று சொன்னால் அது தனக்கு என்று இல்லாமல் மற்ற பேருக்கு ஆக்குகிறானே, அதான் அவனுக்கு உண்டான ஔதாரிய குணம். அந்த எம்பெருமானுக்கு உண்டான ஔதாரி குணம். அந்த ஔதாரி குணத்தோடே கூடினவன் அந்த எம்பெருமான் அற்புதமாக தெரிவித்தார் முதல் பாசுரத்திலே. அப்படிப்பட்ட பெரிய பெருமானுடைய திருக்கமல பாதம் அவனுடைய அந்த திருக்கமல பாதம் அந்த எம்பெருமானுடைய ஆச்சரியமான பரமபோக்கியமாக இருக்கக்கூடிய திருவடி தாமரைகள் அது என் கண்ணினுள்ளன ஒக்கின்னதே என்று அந்த திருவடிகள் என் கண்ணுக்குள்ளேயே வந்து சேர்ந்ததுன்னா நான் என்னத்தான் அனுபவிக்கக்கூடாது தாழ்ந்தவன் என்று நினைத்து கண்ணை மூடிண்டாலும் அது என் கண்ணுக்குள்ளே வந்து சேர்ந்ததுன்னு முதல் பாசுரத்திலே தெரிவித்து, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இருக்கானே, இதை செய்கிறானே, இதை செய்வது என்பதற்கு அவன் யாருக்கு வேணாலும் பண்ணுறான்னா யாருக்கு பண்ணுறான்னு சொல்லவே முடியாது. நாம் ஒரு காரியத்தை செய்ய அதனாலே அவன் செய்கிறான் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லார் தலையிலையும் கால வச்சான் இல்லையோ, உவந்த உள்ளத்தனாய் உலகமனன் தண்டமுறா என்று இரண்டாம் பாசுரத்தாலே எம்பெருமான் யார் கேட்டான்னு எல்லார் தலையிலையும் கால வச்சான்.
யாரும் கேட்காத காலத்தில் நமக்கு தெரியவே தெரியாது. நாம் தூங்கிட்டு இருக்கும் காலத்திலேயே நம்முடைய தலையிலே அவனுடைய திருவடியை வைத்து போயிருக்கிறான். அதனால எல்லா பதார்த்தத்தையும் அளந்தானே, யாரும் கேட்காத காலத்திலேயே செய்யக்கூடியவன் அந்த எம்பெருமான் என்று அவனுடைய பெருமையை கொண்டாடுகிறார். 2ஆம் பாசுரத்திலே உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுறா நிவந்த நீன்முடியன் நன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன்னு உலகளந்த விற்த்தாந்தம். அதே போல எம்பெருமான் அன்று நேர்ந்த நிசாசரர் என்று ராவணாதிகள் ராட்சசர்கள் அவர்களையெல்லாம் கொன்றான் எம்பெருமான். அப்படி இதையெல்லாம் செய்தவன் யார்னா இங்கே இருக்கக்கூடியவன் தான். அதனாலே எம்பெருமான் பெரிய பெருமானத்தில் உலகளந்த விற்த்தாந்தத்தையும் காணலாம். அதே போல இவன்தான் ராமனாக அன்று நிசாசர்களெல்லாம் கொன்று இங்கே வந்து சயனித்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையேன திருவடியிலேருந்து அரைச்சி வந்த ஆடை இருக்க மேலே இருக்கக்கூடிய வேஷ்டியானது வஸ்திரமானது அது கவர்ந்தது ஆழ்வாருடைய மனசை. அதனால இவருடைய மனசு தன்னடையே அங்கு சென்று சேர்ந்ததுன்னு 2ஆம் பாட்டிலே காட்டினார் அற்புதமாக. அப்படி சென்று சேர்ந்ததே அந்த மனசு அங்கே அரைச்சி வந்த ஆடைக்கு போன உடனே அது மேலே இருக்கக்கூடிய ஆச்சரியமான இடை, அந்த இடை பார்த்தது, ஓய் ஆழ்வீர் என்ன அரைச்சி வந்த ஆடையில் தங்கியிருக்கே, நம்ம அனுபவியும், நம்ம பாரும், நாம் எப்படி அழகா இருக்கும்னு நம்மை பாரும் என்கிறபடினாலே மனசானது அதிலே சென்று சேர்ந்தது. அடுத்தபடியா அதை 3ஆம் பாட்டிலே காட்டினார். என்னுடைய மனசு எப்படி ஈர்க்கப்பட்டது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய மனசுன்றது நான் ஆராய்ந்து பார்த்தால் குரங்கு மனதாக இருக்கக்கூடியது தான் என்னுடைய மனசு. இங்கேயும் அங்கேயும் தாவக்கூடிய மனசு, இதர விஷயங்களிலேயே ஈடுபட்டிருந்த மனசு. அப்படிப்பட்ட மனசானது எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபடுறது ரொம்ப ஆச்சரியப்படுற திருப்பானாழ்வார். எப்போ இதர விஷயத்தில் ஈடுபட்டதுன்னா கீழ்கழிந்த ஜென்மங்கள், கீழே சொன்னேன் முதல் நாள், நம்மை போல ஒருத்தர் தான் திருப்பானாழ்வார். எம்பெருமான் விசேஷமாக கடாட்சத்தை பொழிந்தான் அந்த ஜீவாத்மா மீது. அந்த ஜீவாத்மா மீது பொழிந்தபடினாலே அவர் திருப்பானாழ்வார் ஆனார். அவ்வளோதானே தவிர கீழ்கழிந்த ஜென்மங்கள்லாம் எல்லாம் இப்படி தான் எதிலையோ மனசு திரிந்து கொண்டு தான் கிடந்தது இவருக்கும். அப்படி திரிந்தபடினாலே அது எப்படி இருக்குன்னா குரங்குகளைப் போல இருக்கக்கூடிய மனது என்று இவருக்கு நெஞ்சிலே பட, அதனால்தான் அடுத்தபடியாக மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நான் அரங்க தரவினையான்னு அதில் போயிடுத்து அடுத்தது நெஞ்சு மந்திபாய்னு குரங்குகளெல்லாம் பாயக்கூடிய வடவேங்கடம் இருக்கே, அப்படிப்பட்ட வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னா. அங்கே எப்படி இருக்கான் பெருமான், நித்திய சூரிகளெல்லாம் வந்து அங்கே அவனை அனுபவிக்கும்படியாக நிற்கிறான். திருமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்கான்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இரட்டைய குழந்தைகளை பிரசவித்த தாயார், ஒரு பெண்ணானவள் இரட்டை குழந்தை இருக்க, 2 குழந்தை ட்வின்ஸ்னு சொல்கிறோமே, அப்படி பிரசவித்தாள். அவள் என்ன பண்ணுறானா 2 குழந்தையும் அணைத்து கொண்டு 2 பார்ஸ்வத்திலையும் அதற்கு பாலை கொடுக்கிறாள் தாயானவள். முளைப்பாலை 2 பக்கத்துலையும் அணைச்சிட்டு கொடுக்குறான். அதே போல திருவேங்கடமுடையான் எப்படி இருக்கான்னா மலையில் இருக்கான், 2 குழந்தையை பிரசவித்த தாய் போல, ஒரு குழந்தை நித்தியசூரிகள், அவள்லாம் இறங்கி வரா, இறங்கி வந்து அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார். மற்றொரு குழந்தைகள் நாம் தான், நாமெல்லாம் ஏறி போய் அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறோம். அதனால் 2 குழந்தை ரெட்டாய பிரசவித்த தாயை போல தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து கொண்டு எழுந்தருள் இருக்கிறான் திருவேங்கடமுடையான் என்று அற்புதமாக காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். ஆக அப்படி வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினியான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்தது ஓரெழில்னு. அந்திபோல் என்று சாயங்கால வேளையில் இருக்கக்கூடிய வானம் இருக்கே, அதை போல் இருக்கக்கூடிய ஆச்சரியமான நிறத்தோடைய கூடிய ஆடை என்று அந்த பீதாம்பரத்திலேருந்து இன்னும் பூர்ணமாக நெஞ்சு வரலை ஆழ்வாருக்கு. அதையும் பாடி அதற்கு மேலே அப்படிப்பட்ட அந்த பீதாம்பரம் அந்த வேஷ்டி அதை தரிக்கக்கூடியதே எழுதுனா அவருடைய அழகான இடுப்பு, நல்ல இடுப்பு. போய் பீதாம்பரத்தில் போய் நிற்கிறீரே, அந்த பீதாம்பரம் நாம் இல்லைன்னா எங்கேயும் நிற்காது, அதனால் நம்ம இடத்துல வரும் என்று சொல்லித்து இடம் இருந்தால் தான் நிற்பதற்கு. அது வஸ்திரம் எங்கே நிற்கும், சில பெண்களுக்கெல்லாம் நிற்கவே நிற்காது. போயிட்டு என்னடா இடப்பே இல்லைன்னா எப்படி நிற்கும் வஸ்திரம். சின்ன பெண்களுக்கெல்லாம் புடவையை கட்டி விடுறேன்னா நிற்கவே நிற்காது, ஐயோ புடவை நிற்கவே மாட்டேங்கிறது அப்படின்னா இடை இருந்தால் தானே நிற்பதற்கு. வேலை அதை போல இடை இல்லைன்னா எங்கே வஸ்திரம் நிற்கும் என்று இடை சொல்லியது. அதனால் இடை நிலத்தில் சென்றது ஆழ்வாருடைய அற்புதமான திருவுள்ளம்னு காட்டுகிறார். அந்த இடை எப்படி இருக்குன்னா எழில் உந்திமேட தன்னும், எழில்னா அவ்வளோ அழகுனா
காலை தினமே காலையிலே சொல்லிட்டு தெரிவித்தேன். என்ன அழகுன்னா அந்த அழகெல்லாம் பெரிய அருவியாக புறப்பட்டு எம்பெருமானுடைய திருமுடியிலேருந்து பெரிய அருவியாக புறப்பட்டு மார்பகத்தில் விசாலமாக பறந்து அப்படி கீழே வந்த காலத்தில் இடை சுருங்கி தோல்லையோ அந்த இடத்துல வந்து சுழிக்கிறது. அதான் எம்பெருமானுடைய திருநாவி கமலம் தொப்புள் என்று அற்புதமாக காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். அதனால ரொம்ப அழகோடைய கூடினது அந்த இடை. அதைத்தான் எழில் உந்தின்னு கொண்டாடுகிறார் ஆழ்வார். எழில் உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே என்று தெரிவித்தார். இடத்துல அடியனுடைய உள்ளமருக அதுக்கு உயிர்னு சொன்னான், அதுதான் எழில் உந்தி என்று தெரிவித்தார். தெரிவித்த உடனே அடுத்தபடியாக பார்த்தது, ஓய் நாம் இல்லைன்னா இடையது ஓய் நம்ம பாரும் என்று வயிறானது மேலே இழுத்தது ஆழ்வாரை. அந்த வயருக அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியது என்று சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கிறவன் தளவற்று ஓட்டி ஓர் வெங்கனை உத்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டுபாட மாமயிலார் ரங்கத்தம்மான் திருவைத்து உதரவந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்னதே என்று எடுத்தபடியாக 4ஆம் பாசுரம். ஆக சதுரமா மதில் சூழ் என்று இடத்துல எம்பெருமான் இருக்கானே அவன் ராவணனை கொன்று பிற்பாடு தெற்கு வாசல் வழியாக புகுந்து இங்கே வந்து படுத்துட்டுருக்கான், ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்துட்டுருக்கான்னு கொண்டாடுகிறார். இவ்விடத்துல இந்த 4ஆம் பாசுரத்தில் அந்த ராவணனை கொன்ற பிரகாரம் என்ன அதை அற்புதமாக தெரிவித்தார். லங்கை இருக்க அவ்வளோ அழகோதே கூடினது, சதுரமாக இருக்கக்கூடிய மதிலாலே சூழப்பட்ட ஆச்சரியமான லங்கை சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன். அந்த லங்கைன்னு சொல்லக்கூடியதற்கு இறைவன் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் அவனுடைய தலைப்பத்தையும் அறுத்து வந்தான் எம்பெருமான். அதெல்லாம் அற்றுப்போகும்படியாக செய்து அங்கிருந்து புறப்பட்டு நேர வந்தான், தெற்கு வாசலாக வந்தான், வந்து படுத்துட்டுருக்கான் இங்கேன்னு ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் இடத்துல. அப்படி படுத்து கொண்டு ஆனந்தமாக அந்த சிரமமெல்லாம் இருக்க யுத்தத்தில் பட்ட சிரமமெல்லாம் தீரும்படியாக இங்கே குயில்கள் பாட மயில்கள் ஆட அதை அனுபவித்து கொண்டிருக்கிறான் இடத்துல. இங்கே குயில்கள் மயில்கள்னு சொன்னதெல்லாம் எதுன்னா குயில்கள் மயில்கள்னா எல்லாம் நித்தியசூரிகள். நித்தியசூரிகள் எல்லாம் இந்த எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்கிறபடினாலே அங்கிருந்து இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்து இந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். குயிலாகவும் மயிலாகவும் ஒவ்வொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு இவ்விடத்தில் எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக பார்க்கிறோம். ஒரு அற்புதமான நடந்த விற்த்தாந்தம். திருமலையில் இந்த காலத்தில் சுவாமி ராமானுஜனுடைய மாமா பெரிய திருமலை நம்பி என்று அவருக்கு பேர். இந்த மாமானுஜருடைய மாமா அங்கே திருமலையில் திருவேங்கடமுடையானுக்கு ஸ்ரீனிவாசனுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார். அவர் ஒரு சமயம் அங்கிருந்து புறப்பட்டு திருமலையிலேருந்து புறப்பட்டு கீழே வரணும், திருப்பதிக்கு வரணும் என்கிறபடினாலே மேலிருந்து இறங்கி வரார். இறங்கி வந்து வேற ஏதோ காரியம் இருக்குது, அதனால் வருகிறார். வேற எங்கேயோ செல்ல வேண்டும்னு வருகிறார். பிரயாணத்துக்கு வழியில் இந்த காலத்தில் தயிர் சாதம் துத்தியோனத்தை கட்டி ஒரு மூட்டையாக சுமந்து கொண்டு அங்கேருந்து இறங்கி வரார். இந்த காலத்திலலாம் ஏதாவது போகிறதுக்கு வழியில் ஏதாவது வேணும், பலகாரம் வேணும், ஏதாவது போஜனத்துக்கு ஏதாவது வேணும். இங்கே அதை இப்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கங்கே அவை போதனம் கட்டாயின்னு போகிற வழியிலெல்லாம் ஏதாவது கிடச்சுட்டே இருக்குது. அவாவா யாத்திரைன்னு போகிறா, சாப்பிட்றதுக்காகவே போகிறான். நான் பேர் யாத்திரை போகிறது இதுக்குண்ணா திவ்ய தேசத்தை அனுபவிக்கிற யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்துடுறேன், எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்லா இருந்து, நல்லா 3 வேளை நல்லா சாப்பாடு ஸ்நாக்ஸு காஃபி 2 வேளை எல்லாத்துக்கும் கொடுத்துட்றா, ரொம்ப நல்லா இருந்து. இதை தான் முதல்ல சொல்கிறாளே தவிர போன இடத்துல எம்பெருமானை சேவித்தோம், இந்த தீர்த்தத்தை நீராடினோம் இதெல்லாம் சொல்கிறவா அநேகமாக இல்லை. எல்லாம் சாப்பாடு இதுவே தான் நமக்கு யோசனை போடுது. ஆக இப்படித்தான் பார்க்கிறோம். அதை என்னென்னா போகிற வழியெல்லாம் அந்தந்த ஸ்டேஷனில் என்னென்ன கிடைக்குன்றது அத்துப்படியாக எல்லாருக்கும் தெரியும். இங்கேருந்து போய் வரவா அதனால் அதுக்காகவே யாத்திரை போகிறான், வருஷம் போகிறான். இதுக்காகவே ஏன் அப்படின்னா ரொம்ப ஒரு தடவையாவது போயிட்டு வந்தோம்னா கிரகத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெருமை பிள்ளை மனாட்டு மணி இவர்கள் முஞ்சியே எத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்கிறது. பென்ஷனாக வருது, சரி தான் எடுத்துப்போம், ஒரு யாத்திரை போவோம் அப்படின்ட்டு வருஷம் ஒரு யாத்திரை ஒன்று புறப்படுறா. அந்த காலத்தில் போய் வருது ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப சுலபமாக ஆகிடுது, ட்ரெயின் ஃப்ளைட்டு எல்லா வசதிகளும் இருக்குது. அதனால் சுலபமாக போக வேண்டியது, சாப்பிட்றதுக்காகவே போக வேண்டியது, இதெல்லாம் இந்த காலத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் பிரயாணம் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம். முதல்ல சாப்பாடு 2 நாள் பிரயாணம்னா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அதை முதல்ல யோசிப்பார்கள். அதனாலே எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிடுவோம். இவர் திருமலை நம்பி மேலிருந்து கீழே இறங்கி வரும் காலத்தில் பிரசாதத்தை கட்டின்றார், துத்தியோதனத்தை கட்டின்னு இறங்கி வந்தார். இறங்கி வந்து திருமலையிலேருந்து திருப்பதிக்கு வந்துட்டார். வந்த பிற்பாடு அங்கே ஒரு ஏரிக்கரையில் சரி இங்கே அமர்ந்து இந்த துத்தியோதனத்தை சாப்பிடுவோன்னு அதை பிரித்தார். பிரித்து பார்த்தா நிறைய எறும்பு வந்துடுத்து. இந்த துத்தியோனத்தில் பார்த்தார் பெரிய திருமலை நம்பி, ஐயோ பாவம் எறும்புகள்லாம் இருக்கே இந்த துத்தியோனத்தில், நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்னா எறும்பெல்லாம் தூக்கி போட்டு துத்தியோனத்தை சாப்பிடுவோம், இதான் நாம் பண்ணக்கூடியது. அவர் பார்த்தார் இல்லைன்னா வேண்டான்னுட்டு அதை ஓரமாக அங்கேயே ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்போம். சரி வேண்டான்னா எறும்பு வந்து கொடுத்து வேண்டான்னு விட்டுடுவோம். ஆனால் இவர் என்ன நினைத்தார்னா உடனே ஐயோ பாவம்
எந்த நித்தியசூரி பரமபதத்திலேருந்து இறங்கி வந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும்னு எறும்பினுடைய வடிவத்தில் வந்திருக்கானோ தெரியல. அதனால இவனைகளை இங்கே இப்படியே விடக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு தொத்தியோனத்தை மறுபடியும் மூட்டையாக கட்டிண்டு இங்கேருந்து மலையில் ஏறி மலையில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டார். யார் பண்ணுவார்? ஆக நித்தியசூரிகள்லாம் எப்படி இருக்கானா எறும்பினுடைய வடிவத்தையும் அதே போல குயில்கள் மயில்கள் இதனுடைய வடிவத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு திவதேசங்களிலே எம்பெருமானுடைய சௌலபிய குணம் பரமசுலபனா இருக்கானே, இதெல்லாம் அங்கே அனுபவிக்க முடியாது. கீழே சொன்னேன், அங்கே பரமபதத்தில் இந்த குணங்களெல்லாம் அனுபவிக்க முடியாது. இந்த நீர்மை குணங்களை எல்லாம் அனுபவிப்பது அர்ச்சாவதாரத்தில். அதனாலே நித்தியசூரிகளெல்லாம் இறங்கி வந்து அனுபவிக்கிறார்கள் அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமானுடைய நீர்மை குணங்களை. அதனால இறங்கி வந்திருக்கா போல இருக்குதுன்னு எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த மிருகங்களையும் பறவைகளும். அதனால இங்கேயும் தெரிவித்தார். அதே போலத்தான் குயில் மயில் இவைகளெல்லாம் இருக்கிறது இங்கே தெரிவித்தார். சதுரமா மதில் சூழ் இலங்கை கிரவன் தரவத் உதிரவோட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டுபாட மாமயிலார் அரங்கத்தம்மான் திருவைத்து உதரபந்தம் என் உள்ளத்துள்ளின் உலாகின்னதேன்னு திருவயிறு அவனுடைய வயிறில் இருக்கக்கூடிய உதரபந்தம் இருக்கே, இந்த பந்தம் கட்டியிருக்காளே அது பெத்த வயிற்றுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று தெரிவிப்பார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அந்த வயிறு இருக்க அதான் பெத்த வயிறு. பெத்த வயிறுனா அதுல இருந்து தானே பிரம்மாவை உண்டாக்கினான் எம்பெருமா. அப்படி உண்டாக்கினபடினாலே அது எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகோடைய கூடினதா இருக்கு. பொதுவாக லோகத்தில் பார்த்தா ஒன்று சொல்வது உண்டு, பிரசவாந்தஞ்ச யௌவனம் என்று. பிரசவிக்க பிரசவிக்க யௌவனம் இருக்க அழகு பெண்களுக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அதில் பிரசவம் ஒரு பிரசவம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குழையிறது, இன்னும் 2-3 போச்சுன்னா அது குறைஞ்சுட்டே வருதுன்றது லோகத்திலே சாதாரணமாக பார்க்கக்கூடியது. ஆனால் எம்பெருமான் விஷயத்தில் அது கிடையாதுன்னா அவனுக்கு அழகு கூடுகிறது. அதுதான் காட்டினார். முதல்ல எழில் உந்தி மேல தன்னோனார். அடுத்தபடியாக இப்பொழுது அவனுடைய திருவைத்து உதரபந்தம்னு அந்த வயிறு இருக்கே அதில் தானே எல்லா பதார்த்தத்தையும் எம்பெருமான் வைத்து ரட்சிக்கிறான். தன்னுடைய வயிற்றிலே தான் எல்லா பதார்த்தத்தையும் வைத்து ரட்சித்து பிற்பாடு எல்லா பதார்த்தத்தையும் வெளிநாடு காண உமிழ்கிறான். அதை மேல் பாசுரத்திலையும் அனுபவிக்கப் போகிறோம் நாம். ஆக இப்படி எல்லா பதார்த்தத்தையும் வயிற்றிலே வைத்து ரட்சித்து வெளியில விடுறானே. அதனாலே ஒவ்வொரு தடவையும் பிரசவிக்கும் காலத்திலையும் அவனுக்கு அழகானது கூடுகிறது. காமனை பயந்த காளையினுடன் காமன் மன்மதனை சிருஷ்டிக்க இவனுக்கு என்ன இருந்தது? மன்மதன் ரொம்ப அழகோடே கூடினவன். அப்படிப்பட்ட அழகான மன்மதனை சிருஷ்டிக்க இவன் இழகி பதிக்கிறான். இவன் வயசு இன்னும் குறைஞ்சிட்டு வரா போல இருக்கு. அதனாலே காளைன்னு தெரிவித்தார் விடத்துல ஆச்சரியமாக. காளையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அவனுடைய வயசு கூடுவதே இல்லை போல இருக்கிறதுன்னு இவன் ஏகரீதியா இருக்கான். அவனுக்கு வயதுன்னு பெருகுவதே கிடையாது. சதைகரூப ரூபாயா என்று கொண்டாடப்படுகிறான் எம்பெருமான். ஏக வடிவு படித்தவனாக இருக்கு. இதனாலே இவன் பிரசவிக்க என்ன ஏற்படுறான்? இன்னும் அழகானது கூடுகிறது இவனுடைய வயிறுக்கு என்பதுதான் இவனுக்கு உண்டான ஏத்தம். அப்படிப்பட்ட வயிறு கட்டினாலே அவள் யசோதை கட்டினாலே திருவைத்து உதரபந்தம் என்று அந்த பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்ட வேண்டும். என்ன நோன்பு நோற்றாள்களோ இவளை பெற்ற வயிறுடையாள்னு யசோதை பிராட்டியை எல்லோரும் கொண்டாடும்படியாக இவள் என்ன நோன்பை நோற்றாள் தெரியலே, இவனை பெற்றாளே என்று அவனை பெற்ற அவளை கொண்டாடும்படியாகவும் அதே போலத்தான் விஸ்வாமித்ர முனிவன் அவனும் கொண்டாடினான். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூடா கர்த்தவியம் தெய்வமான்யம் என்று இது விஸ்வாமித்ரன் ராமன் விஷயத்திலே பாடின சுப்பிரபாதம். அநேகம் பேர் சுப்பலட்சுமி பாடினதுன்னு நினச்சிட்டு இருக்கார். இது அவ பாடினது. இது விஸ்வாமித்ரன் பாடின சுப்பிரபாதம். இது விஸ்வாமித்ரன் யாகத்தை ரட்சிக்க வேண்டும்னு ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து போனான். அப்படி அழைத்து போன காலத்தில் ராமன் இருக்கானே கொஞ்சம் அதிகமாக தூங்கிட்டான். பாவன் சின்ன பிள்ளை நடந்து வந்த களைப்பு. நாளே பார்த்தார் விஸ்வாமித்திரர். அவனை எழுப்ப வேண்டும்னு நினைத்து அவனை எழுப்பனான்னு பார்த்தாரோ இல்லையோ, என்ன அழகு என்ன அழகு படுத்துட்டு இருக்கானே. ராமன் படுத்து இருக்கக்கூடிய அழகை பார்த்தாரோ இல்லையோ அப்படியே மயங்கி போயிட்டாருன்னா. ரிஷியானவர்கள் ரிஷி எதிலையுமே மயங்குவது கிடையாது. ரிஷிகள்னு சொன்னால் அவர்கள் எந்த அழகிலேயும் மயங்குவது என்பது கிடையாது. ஆனால் விஸ்வாமித்திரர் இருக்காரு, அவர் மயங்கினார் ராமனுடைய அழகிலே. என்ன அழகு! கௌசல்யா சுப்ரஜா ராம என்று கௌசல்யை பெற்றாளே, என்ன பிள்ளையை பெற்றாள், ரொம்ப அழகா பெற்றிருக்கா என்று அந்த பட்ட வயிற்றுக்கு பட்டம் கட்டினான் அப்பொழுது ரிஷியானவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பெற்ற வயிறு என்று சொன்னால் அது அழகுன்னு சொன்னால் இப்போ எம்பெருமானுடைய வயிறு எவ்வளோ அழகாக இருக்கணும்.
அப்படிப்பட்ட ஆச்சரியமான அழகைத்தான் கொண்டாடினார் திருப்பானாழ்வார். 4ஆம் பாசுரத்திலே திருவைத்து உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே, என்னுடைய உள்ளத்தில் அது அப்படியே உலாவதுன்னா அந்த அழகானது என்று கொண்டாடினார் விடத்தில். இது 4 பாசுரங்களுக்கு உண்டான சாரமான அர்த்தம். இதைத்தான் கீழே 2 தினங்களாக அனுபவித்தோம். இனி 5ஆம் பாசுரம். இந்த 5ஆம் பாசுரத்தில் பாரமாயா படவின பத்தறுத்துன்னு தொடங்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்தில் எம்பெருமான் இப்படி எனக்கு கிருபை பண்ணினானே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குண்ணா. யோசிச்சு பார்க்கிறார், இதெல்லாம் அனுபவிக்கும்படியாக கிருபை பண்ணினானே, நான் என்ன பண்ணினேன் அதுக்கு என்று பார்த்தார் திருப்பானாழ்வார். ஒன்றுமே பண்ணலைண்ணா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, எனக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கிறானே என்ற அப்படி கீழ்ப்பிறவிகளை அப்படி பார்க்கிறார். பார்த்தா ஒன்றுமே தெரியல திருப்பானாழ்வாருக்கு. திருப்பானாழ்வாருக்கு எல்லாத்தையும் காட்டுறான் எம்பெருமான். இவன் எப்படி தன்னுடைய திருமேனியை காட்டுகிறானோ காட்டவே கந்த பாத கமலநல் ஆடையுந்தின்னு வரிசையாக ஒன்றா காத்தின்னு வரானே. முதல் நாளே சொல்லிவிட்டேன், இவர் நேர போய் எம்பெருமானை பார்க்கவே இல்லை. பெரிய பெருமாளை இவர் நேர பார்க்கலை. பெரிய பெருமாளை நாம் நேர பார்க்குறோம், நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் பெரிய பெருமாளை பார்க்காத இவர் அவ்வளோ அற்புதமாக பாடுறார், பாசுரம் பாடுறார். இவர் அதை பார்க்கவே இல்லை. பார்க்காமல் எம்பெருமானை காட்டுகிறான். வரிசையாக ஒவ்வொன்றாக திருவடி தொடங்கி ஒவ்வொன்றுடைய அழகையும் எம்பெருமான் அனுபவிக்கும்படியாக செய்கிறான் திருப்பானாழ்வார். அதனாலே ஒவ்வொன்றையா அனுபவிச்சுட்டு வர்றாரோ இல்லையோ திருப்பானாழ்வார், இது அவன் பண்ணின காரியம். அதனாலே அவன் என்ன பண்ணுகிறான், எல்லாத்தையும் காட்டினான். ஆழ்வார்களுக்கு எப்படி காட்டுறான்னா கீழ்க்கழிந்த பிறவிகளையும் காட்டுறான், ஆழ்வார்களை எல்லாத்தையும் காட்டுறான். அதனால இருந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். எங்கள் ஆழ்வார் நம்ம ஆழ்வார்னா திருப்புளிய மரத்தை விட்டு எங்கேயும் எழுந்து போனதே கிடையாதுண்ணா. ஆனால் ரொம்ப ஆச்சரியம், அந்த திவ்யதேசத்தை எல்லாம் அனுபவிக்கிறாரு. ஒவ்வொரு திவ்யதேசம் நாம் இன்னைக்கு போனால் கூட அப்படி அனுபவிக்க முடியாது. அவர் பாடின மாதிரி, அவர் பாடின பாசுரங்களையே கொண்டாலும் நம்மளாலே அப்படி அனுபவிக்க முடியாது. நமக்கு அந்த அனுபவம் ஏற்படவே ஏற்படாது. அவ்வளோ ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் இருந்த இடத்துல இருந்துட்டே. காரணம் என்னென்னா எம்பெருமான் காட்டினான் எல்லாத்தையும். அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அழகுகளை எல்லாம் எம்பெருமான் காட்டுகிறான். அதனாலே அனுபவிக்கிறார்கள் ஆழ்வார்கள். அதனாலே இவர்களுக்கு எல்லாம் தெரியறது, எம்பெருமான் இந்த லோகத்திலே இவர்கள் இருக்கும் காலத்திலேயே தன்னை போல ஆக்கினான். சர்வஜர்களாக எல்லாம் அறிந்தவர்களாக எம்பெருமான் ஆக்கினான். அப்படி ஆக்கினபடினாலே எல்லாம் அறிந்த இந்த திருப்பானாழ்வார் அப்படி திரும்பி பார்க்குறார். கீழ்கழிந்த பிறவியில் நம்ம ஏதாவது பண்ணினோமா, இந்த எம்பெருமானை அனுபவிப்பதற்கு ஏதாவது பண்ணினோமா என்று பார்க்கிறார். பார்த்தா ஒன்றையும் காணும், எதுவும் இல்லை. அப்படி பண்ணினா மாதிரி ஒன்றுமே தெரியலையே. ஏதாவது ஒரு தபஸோ வேறு ஏதாவது ஒரு யோகமோ தியானமோ ஏதாவது பண்ணினோமானா ஒன்றையும் காணவே. ஆனால் எப்படி இப்படி கிருபை பண்ணுறான் எம்பெருமான் என்று ஆச்சரியப்படுகிறார். நாம் கீழே பண்ணினதெல்லாம் என்னன்னு திரும்பி பார்த்தா பெரிய மூட்டை மூட்டையாக இருக்குது. என்னது? பாப மூட்டைகள் தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நிறைய இருக்கு. அதைத்தான் பார்க்கிறார் இடத்துல திருப்பானாழ்வார். அப்படி இருக்கும் காலத்தில் எம்பெருமான் என்ன விசாலமான மனசிவனுக்கு, என்ன விசாலமான ஹிருதயம் என்று அந்த ஹிருதயம் இருக்கே, அதாவது ஹிருதயம் இருக்கக்கூடிய மார்பு, அந்த மார்பு ஈர்த்தது திருப்பானாழ்வார். ஹிருதயம் மார்பில் தானே இருக்கு. நாளே மார்பானது இழுத்தது. நம்ம அனுபவியும் போய் என்னவோ கீழே இருக்கக்கூடிய இடையை அனுபவிக்கிறீரே, நாம் இல்லைன்னு சொன்னால் அது எங்கேனா ஒன்றும் கிடையாது விடத்துல, நம்மை பாரும் விடத்துல என்று அந்த மார்பிற்கே அது எப்படிப்பட்டனா ரொம்ப விசேஷம்னா, என்னவோ யசோதை கட்டினால் ரொம்ப அழகு அது இதுன்னு சொல்கிறீர. இந்த மார்பிற்கே இதில் தான் நான் பிராட்டி இருக்கேன். பிராட்டி இருக்கக்கூடிய வக்ஷஸ்தலத்துக்கு பெருமையா இல்லை மற்றவனுக்கு பெருமையா? ஆழ்வாரை பார்த்து கேட்டது மார்பு, எம்பெருமானுடைய மார்பு. வாஸ்தவம்னா பிராட்டி இருக்கக்கூடிய வக்ஷஸ்தலம்னு சொன்னா, அதாவது வக்ஷஸ்தலம் தான் மார்பு. இந்த மார்பு இருக்க அதுக்குண்டான பெருமை வேற எதுக்குமே கிடையாது. ஸ்ரீமகாலட்சுமி அல்லவா எழுந்தொழு இருக்கா அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஏத்தம் அந்த மார்புக்கு என்கிறபடினாலே அதை அனுபவிக்கிறார். இப்பொழுது 5ஆம் பாசுரத்திலே பாரமாய பழவின பத்தறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன் என்னுள் புகுந்தான், போரமாதவம் செய்தனங்கொள் அறியேன் அரங்கத்தம்மான் திருவாரமார்வதன்னோ அடியேனை ஆட்கொண்டதே என்பது அற்புதமான 5ஆம் பாசுரம். அதில் பாரமாய பழவின பத்தறுத்து கீழே சொன்னோலியோ அப்படி திரும்பி பார்த்தார் ஆழ்வார். திரும்பி பார்த்தா பாரமாய, பாரமாயனா பாரமாய, பாரம் பெரிய கனம் இருக்கு, அதை போல இருக்கக்கூடியது பழவினை என்று. இந்த பாரம் கனத்திருக்கக்கூடியது, பாபங்கள் இருக்கு அது கனத்திருக்கிறது, அதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுண்ணா. நம்மளால எவ்வளோ பாவங்கள் நாம் பண்ணிகிட்டே இருக்கணும். கில்பிஷம் ஸ்ருகசதி ஜந்துரிக க்ஷணார்த்தே
என்று தெரிவிக்கிறார் கூறத்தாழ்வான். இடத்துல நாம் பாவத்தை எப்படி சிருஷ்டிக்கிறோம் என்றால், கல்பகோடி சதைனாபி நக்ஷமாமி வசுந்தரே என்று வராகப் பெருமாள் சொல்லும்படியாக எத்தனை கோடி ஆயிரம் கல்பங்களானாலும் அவனை நான் பொறுப்பதே கிடையாது என்று சொல்லும்படியான பாவங்களை நாம் பண்ணுறோம். அதை எப்படி பண்ணுறோம்னா, ஒரு க்ஷணத்தில் பண்ணிடணும். அரக்ஷணத்தில் நாம் பண்ணக்கூடிய ஒரு பாவம் இருக்கு, அதற்கு எத்தனை ஜென்மம் எடுத்து துக்கத்தை அனுபவித்தாலும் போறவே போகாது. அவ்வளோ பாவத்தை அரக்ஷணத்தில் பண்ணுறோம். ஆனால் நமக்கு தெரியறதே இல்லை, அது பாவம்னே தெரியறதில்லை. தெரியாமலே நாம் பண்ணி 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 அந்த பாவம்னு இருக்கு, அதனுடைய பலம் இருக்கு, பாரம் இருக்கே, அது கனத்து போகிறது. பாவங்கள் நிறைய சேர்றது. பாரமாயா பழவினைன்னு அது பழமையாக இருக்கக்கூடியது. நிறைய பாவம் மூட்டை சேர்ந்துட்டே போகிறது. இந்த பாவம்ங்கிறது என்ன, புண்ணியம்ங்கிறது என்ன, பாவம் புண்ணியம்ங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. முதல் நாளே தெரிவித்தேன், சாஸ்திரமானது அது இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்கிறது. இதை செய்யாதேன்னு சொல்கிறபடினாலே, இதை செய்ன்னு சொல்கிறது இல்லையோ, அதெல்லாம் பண்ணிக்கிறபடினாலே, சில காரியங்கள் பண்ணிக்கிறபடினாலே புண்ணியம் வந்து சேருகிறது. சில காரியங்கள் பண்ணிக்கிறபடினாலே செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்கிறபடினாலே பாவங்கள் வந்து சேருகிறது. தடை செய்யப்பட்ட காரியங்களை பண்ணிக்கிறபடினாலே பாவம் வந்து சேர்றது, புண்ணியம் வந்து சேர்றதுன்னா, புண்ணியத்துக்கு சேர நாம் சுகங்களை அனுபவிக்கிறோம், பாவத்துக்கு சேர துக்கங்களை அனுபவிக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இது புண்ணிய பாவத்துக்கு சேர சுக துக்கங்களை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அனுபவிக்கிறோம்னா, இப்போ இந்த புண்ணியமோ பாவமோ இவைகள் நமக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கிறதா அப்படின்னு பார்த்தா அது கொடுக்கறதா தெரியல. அது கொடுப்பது என்று இருக்கும் என்று சொன்னால் அப்பொழுது என்ன ஏற்படணும் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம், பண்ணினா உடனே ஆனந்தம் ஏற்படணும். அது கொடுக்கறது, அது சுகம் கொடுக்கறதுனா உடனே ஆனந்தம் ஏற்படணும். அதே போல் ஒரு தகாத காரியத்தை பண்ணுகிறோம், ஒரு பாவச் செயல்னு தகாத காரியத்தை செய்கிறோம். அதை செய்தால் உடனே என்ன ஆனோம், அந்த காரியமே கன்னத்தில் ஓங்கி அரையணும். செய்யத்தகாத காரியம் இல்லையோ, அப்போ அந்த காரியம் ஓங்கி அரையணும். அரைஞ்சிதுன்னா அடுத்த தடவை அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். செய்யுமா? ஓங்கி அரைஞ்சிது, இல்லை கண்ணை குத்திது, ஏதோ ஒன்று பண்ணுறது. குழந்தைகள்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, பண்ணாதே கண்ணை குத்திடுவோம், உமாச்சி கண்ணை குத்திடும் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை பயப்படும். அப்படி ஏதாவது அந்த பாப காரியம் ஏதாவது கண்ணை குத்துறதா, ஏதாவது பண்ணுறதா, இல்லை திடீர்னு காது கேட்காமல் போய்டுறதா, தகாததை கேட்டால் உடனே என்ன ஆகுது, காது கேட்காது, அரை மணி காலத்துக்கு காது கேட்காது, அப்புறம் தான் கேட்கும். அப்படின்னா அடுத்த தடவை அந்த காரியத்தை பண்ணுவேனா, பண்ண மாட்டான். அதே போல் பார்க்கக்கூடாததை பார்த்தால் கண் தெரியாது, அரை மணி காலத்துக்கு நான் பார்க்க மாட்டேன். அதை போல தான் மற்றதெல்லாம். எதை போஜனம் பண்ணக்கூடாதோ அதை போஜனம் பண்ணினால் அதற்கு பிற்பாடு ஒரு நாளைக்கு போஜனமே சாப்பிட முடியாது அப்படின்னுட்டா எல்லாரும் அடங்கி போயிடுவாள். அப்போ இப்படி அந்த கர்மாக்கள் பலனை கொடுக்கிறதா நமக்குன்னா, அது பலனை கொடுப்பதில்லை. அந்த கர்மா இருக்கே அது அப்பொழுதே முடிஞ்சு போடுறது. அதுக்கு ஞானம் கிடையாது, அது அச்சேதனம், ஜடம். அதற்கு ஞானம் கிடையாது, நம்ம பண்ணக்கூடிய செயல்களுக்கு ஞானம் கிடையாது. ஆனால் யார் இந்த பலனெல்லாம் கொடுக்குறான்? அப்போ இந்த சுகதுக்கங்கள் புண்ணிய பாவத்தால் ஏற்படுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த புண்ணியம் பாவம், இவன் நல்ல காரியம் பண்ணினா இவனுக்கு சுகத்தை கொடுக்கணும், இவன் கெட்ட காரியம் பண்ணினா இவனுக்கு துக்கத்தை கொடுக்கணும் என்றெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய மனதிலே கொண்டு அவன் கொடுக்கிறான். அதனால்தான் என்ன ஏற்படுறதுன்னா, நாம் உண்மையிலேயே துக்கங்களை அனுபவிக்கணும்னு வச்சுப்போம். இந்த கர்மத்தின் காரணத்தாலே துக்கத்தை அனுபவிக்கணும்னா தொடர்ந்து துக்கத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும். ஒரு அரை க்ஷணம் கூட நம்மளால் சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவ்வளோ பண்ணியிருக்கோம் பாவம். பாவத்துக்கு எண்ணிக்கை கிடையாது. தான் கீழே சொல்லிட்டேனே, நம்ம எது பாவம்னே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. தெரியாமலே கண்ணை மூடி திறக்கிற நேரத்தில் பெரிய பெரிய மலைகளைப் போல, இமாலய பர்வதத்தை போல பாவத்தை நாம் உண்டாக்கிறோம். இப்போ எம்பெருமான் என்ன பண்ணுறோம், அதற்கு தொடர்ந்து துக்கத்தை கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் எம்பெருமான் பரம கருணையுடன் அவன் என்ன பண்ணுறான்னா, ஐயோ பாவம், இவனுக்கு பண்ணின பாவத்துக்கு இப்படி துக்கத்தை கொடுத்தா இவனால் தாங்க முடியாது என்கிறபடினாலே அவன் மாற்றி மாற்றி சுகத்தையும் துக்கத்தையும் ஏதோ ஒன்று புண்ணியம்னு ஒன்று எங்கேயோ பண்ணியிருக்கானே அதை சேர்த்து ஒரு சுகத்தை கொடுப்போம், அப்புறம் ஒரு துக்கத்தை கொடுப்போம், அப்படி மாற்றி மாற்றி கொடுத்து ஒரு மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையை ஓட்டுகிறான் எம்பெருமான். இதனால் மிக்க கருணையுடன் செய்யக்கூடிய காரியம் இது. ஆனால் என்ன தைரியம் நமக்குன்னா, எம்பெருமானத்தில் போய் நிற்கிறோம், சன்னதியில் போய் நின்று, எதுக்காக எம்பெருமானை என்னை இப்படி தண்டிச்ச, நான் என்ன பண்ணினேன்னு தண்டிச்ச, உனக்கு கருணையே இல்லையான்றான் இந்த எம்பெருமானே. அவன் நியாயமாக லிஸ்ட்டு போட்டு காட்டணும். நம்ம பண்ணின பாவத்தெல்லாம் லிஸ்ட்டு போட்டு காட்டினா, ஐயோ எம்பெருமானே உனக்கு அபார கருணை இருக்குப்பா, நான் ஏதோ தெரியாமல் கேட்டுவிட்டோன்னு உடனே சொல்லிவிடுவோம்.
ஏன்னா அவ்வளோ பண்ணி வச்சுருக்கோம். நாம் ஆனால் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் என்னவோ பண்ணாத மாதிரி, நம்ம யோக்கியன் மாதிரி, நமக்கு இந்த ஜென்மம் மட்டும்தானே தெரியாது, கீழ்கணிந்த ஜென்மம் அதெல்லாம் எங்கே போகும் அந்த கணக்கெல்லாம்? அதுவும் நம்ம தலையில் தானே வந்து விடியும். எதுவாக இருந்தாலும் நாம் பண்ணியிருந்தது தானே, நம்ம பண்ணியிருந்ததுக்கு நாம தான் அனுபவிக்கணும். எம்பெருமான் இந்த கணக்கை மாற்றி ஏற்றுற பிஸ்னஸ்லாம் கிடையாது அவனுக்கு. இதெல்லாம் இப்போ இருக்கிற பேங்க்கில் தான் அதெல்லாம் கணக்கை இவரது அக்கௌண்ட்டை அவரில் ஏற்றுறது, இவருக்கு ஒரு கிரெடிட்டு அவருக்கு ஒரு டெபிட்டு, இதெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணுறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட இப்போ பண்ணுறதில்ல. ஏன்னா மிஷின் சரியாக பண்ணிவிடுறது, மனுஷன் தான் இதெல்லாம் சரியாக பண்ணுறது, கம்ப்யூட்டர் சரியாக பண்ணிவிடுறதுன்னு சொல்கிறான். அதனால் இதெல்லாம் மிஷின்களோ அல்லது மனுஷனோ செய்யக்கூடிய காரியம். ஆனால் எம்பெருமான் ஒரு நாளும் அந்த கணக்கை மாற்றுவதே கிடையாது. எந்த ஜீவாத்மாவுக்கு என்னென்ன சுகங்களோ என்னென்ன துக்கங்களோ அதனுடைய புண்ணிய பாப கர்மாக்களுக்கு சேர வேண்டுமோ அதை சரியாக சேர்த்து விடுகிறான். அதில் எந்த குறையுமே கிடையாது. அவன் விஷயத்தில் எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். அற்புதமான சக்தி. நான் என்ன ஆச்சரியமான சக்தி! லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணிலடங்காத ஆத்மாக்கள், இவ்வளோ ஆத்மாக்களுக்கும் இந்த ஒரு அண்டம், அடிக்கடி இப்போ சொல்லிகிட்டே வந்திருக்கேன், அண்டம்னா என்னன்னு தெரியும், 7-14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்டம். இந்த அண்டத்தில் எவ்வளோ ஆத்மாக்கள் யோசிச்சு பார்ப்பது. இந்த ஒரு ஆள் இருக்கு, இதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்களை எண்ணும் அப்படின்னு சொன்னால் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளோ ஆத்மாக்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இதுக்குள்ளே ஆத்மா, இதுக்குள்ளே ஆத்மா, இதுக்குள்ளே ஆத்மா, நமக்குள்ளே ஆத்மா, இங்கே இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எத்தனை ஆத்மாக்கள்னா எண்ணிக்கவே முடியாது. அப்போ இதை போல இந்த லோகம், மேலே 6 லோகம், கீழே 7 லோகம், இதை போல எத்தனையோ அண்டங்கள், ஆயிரக்கணக்கான அண்டங்கள் மிதந்து கொண்டே இருக்கிறது ஆவரண ஜலத்தில். அதில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்னு சொன்னால் யோசிச்சு பார்ப்பது, ஆத்மாக்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இத்தனை ஆத்மாக்களுக்கும் உண்டான புண்ணிய பாப ரூப கர்மாக்களுக்கு சேர சுகதுக்கங்களை அவையவைகளுக்கு தகுந்த காலங்களிலே கொடுக்கக்கூடிய ஒருத்தன் என்று சொன்னால் எம்பெருமான் சிவன் நாராயணன் ஒருத்தன்தான். அப்படின்னு சொன்னால் என்ன சக்தி விசேஷம் அவனுடையதுன்னு யோசிச்சு பார்ப்பது. ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அற்புதமாக தெரிவித்தார். அப்புய சக்தி, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அப்புய சக்தின்னு தெரிவித்தார். அப்புய சக்தினா அற்புத சக்தி, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே வார்த்தை இட்டு சொல்லவே முடியாது. என்ன சக்தி விசேஷம்! ஒன்றையும் மறப்பதில்லை. அதே போல அவரவர்களுக்கே கொண்டு வந்து சேர்க்கிறானே தவிர மாற்றி சேர்ப்பதில்லை. இது இத்தனையும் பண்ணக்கூடியவன் தான் எம்பெருமான். ஆக இவ்வளவு பாவங்கள் இருக்கு, எவ்வளவு பாவங்கள்! இந்த பாவங்கள் எல்லாம் என்ன ஆகுது? இந்த பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் இப்போ இந்த ஜென்மத்திலே நாம் பண்ணக்கூடியதெல்லாம் என்ன ஆகுதுன்னா எல்லாம் போய் என்ன ஆகுதுன்னா எல்லாம் போய் சேர்ந்துக்கிறது. பெரிய மூட்டை ஒன்று. எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கான்னா, எம்பெருமான் தான் இந்த பாவ புண்ணியத்துக்கெல்லாம் பணம் கொடுக்குறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய மனசுன்னு சொல்லக்கூடியதில் அதில் தனித்தனியாக ஒரு பேப்பர் போட்டு நாம் எழுதுகிற மொழியும், இன்னாருடையதுன்னு ஒவ்வொரு அக்கௌண்ட் எழுதுறதுன்னா ஒன்று எழுதுகிற மொழியோ பேப்பர் போட்டு அதை போல் வச்சுக்கிறது. மனசுன்னு சொல்லக்கூடியதில் எல்லார் பேரும் இருக்குதுல, அத்தனை பேரையும் போட்டு அதில் எழுதி வச்சுருக்கான் எம்பெருமான். வரிசையாக இருக்குது. அதில் எல்லாரும் என்ன புண்ணியம் என்ன பாவம் என்ன பண்ணினானது ஒருத்தரும் தப்பிக்க முடியாது, ஒன்றிலிருந்தும் தப்பிக்க முடியாது. இதெல்லாம் பார்ப்பதற்காகவே நமக்குள்ளேயே இருக்கான் எம்பெருமான். அந்தராத்மாவாக எல்லாம் நமக்குள்ளேயே எழுந்தருளி இருந்து அவன் இருக்கானே, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் எம்பெருமான். நாம் என்னவோ நினச்சிட்டு இருக்கோம், எல்லாரையும் ஏமாற்றிட்டோம் நினச்சிட்டு இருக்கோம். யாரை ஏமாற்றினோம்? எவனை ஏமாற்ற வேணுமோ அவனை ஏமாற்ற தெரியல. மற்ற பேரெல்லாம் ஏமாற்றி என்ன பிரயோஜனம்? அவன் தான் எல்லாம் கணக்கு எழுதிக்கிறவன். கணக்கு எழுதினவன் ஏமாற்றணும். அவனை ஏமாற்றிட்டா நாம் தப்பிச்சுடலாம் இல்லையோ, பாவத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம். ஆனால் கணக்கு எழுதிக்கிறவனே ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். வெள்ளி போய் என்னுள்ளே நான் விளவரச் சிரித்திட்டேன் தொண்டடிப்படியோட ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். இதை யோசி பார்த்தா ரொம்ப ஆச்சரியம்தான். நானே சிரிக்கும்படியாக இருக்குது. என்னவோ எம்பெருமானை ஏமாற்றிட்டோம்னா நாம் நினைக்கிறோம். யாரையும் ஏமாற்ற முடியாது, எம்பெருமானையே அதுவும் ஏமாற்றவே முடியாதுன்னா. மற்ற பேரை எத்தனை பேரை நான் ஏமாற்றலாம், ஆனால் எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறவன் இவ்விடத்தில் உள்ளுக்குள்ளே இருந்து பார்க்கிறான் அந்த எம்பெருமான். ஆஹா, அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கானே, அவன் எல்லாத்தையும் தன்னிடத்துல கொள்ளுகிறான். நாம் செய்யக்கூடியது எல்லாத்தையும் அவனுடைய மனதிலே கொண்டு, அதனாலே எம்பெருமான் அவரவர்களுக்கு தகுந்த காலத்தில் சுகதுக்கங்களை கொடுக்கக்கூடியவன் அவன். இந்த கர்மாக்கள் கொடுப்பது கிடையாது. புண்ணியமோ பாபமோ நாம் ஒன்று செய்கிறோமே, அவைகள் முடிந்து போகின்றன அப்பொழுதே. ஆனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்ட பகவான் தான் அதற்கு பலனை கொடுக்கிறான் நமக்கு. அப்படி கொடுக்கிறபடினால்தான் ஏதோ வாழ்க்கை நமக்கும் ஓடின்னு இருக்கு. இல்லைன்னு வச்சுப்போம், இந்த கர்மாக்களே பலனை கொடுக்கறதுன்னு சொன்னால் என்ன ஆகும்னா அடி வாங்கிட்டே இருக்கணும், கண்ணம் பழுத்துரும், அதை அடிச்சுட்டே இருக்கும். என்ன செய்யறது எல்லாம் தகாத காரியம் தானே.
நம்ம செய்வது என்ன தெரியாது, நமக்கு எது தகுந்த காரியம்னு தெரியாது. அதனாலே அவைகள் நமக்கு தண்டனையை கொடுத்து கொண்டே இருக்கும். அடியோடு நம்மாலே அதிலிருந்து எழுந்திருக்கவே முடியாது. கட்டத்தையே அனுபவித்து போடுவோம் நாம் என்பதுதான் விஷயம் இவ்விடத்துல. நாளே கருமாக்கள் கொடுப்பதில்லை, எம்பெருமான் தான் கொடுக்கிறான். அதை முதல்ல தெரிந்து கொண்டாதான் இந்த பாட்டுக்கு அர்த்தமே புரியும். பாரமாய பழவினை. சரி, இந்த வினை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வினைன்னு சொல்லக்கூடியது கர்மாக்கள். இது எப்படி இருக்குன்னா பழவினைன்னு தெரிவித்தார் சுவாமி. இருக்கட்டும் சுவாமி, இப்போ இந்த ஜென்மத்தில் நாம் எத்தனையோ பாவம் பண்ணிக்கிறோம். சரி, இந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணிய பாவத்துக்கெல்லாம் எப்போ அனுபவிப்போம் அப்படின்னா, சரி அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்போம் இப்படி சொல்கிறோம். கீழே கடிந்த ஜென்மத்தில் பண்ணின புண்ணிய பாவத்துக்கு இப்பொழுது நாம் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். அதுக்கு கீழே பண்ணினதற்கு அதுக்கு கீழே ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம். இப்படி போயிட்டே இருந்ததுன்னா ஏதோ ஒன்றில் ஆரம்பம்னு ஒன்று இருக்கும் இல்லையோ. மனிதன் என்றைக்குமே எப்படி நாம் பக்குவப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ரோகத்தில் ஒன்று ஆரம்பித்தது ஒன்று முடிந்தது என்பதை எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம். எல்லா விஷயத்துக்கும் ஒன்று ஆரம்பித்தது ஒன்று முடிந்தது. நம்முடைய வாழ்நாளே அப்படி தானே இருக்குது. அதனால் ஆரம்பம் முடிவுங்கிறது எல்லாத்துக்கும் பார்க்குறோம். ஒரு சந்தோஷமாக அது ஆரம்பித்ததுன்னு சொன்னால் அது முடியாமல் போகாது. ஒரு துக்கமாக அது ஆரம்பித்ததுன்னா முடியும். அதனாலே தான் சரி துக்கம் வந்தாலும் பரவாயில்ல, நான் பொறுத்துன்னு இருப்போம், கட்டாயம் அந்த துக்கம் இப்படியே இருக்குமா, போயிடும்னா கட்டாயம் என்று நாம் நம்புகிறோம். அது ஒரு நாள் முடியாது. ஆரம்பித்தது முடிகிறது என்பது ஒன்று உண்டு. இப்போ இந்த புண்ணிய பாபங்கள் இருக்க இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சுது? இதுனா பழவினைன்னுட்டார். இது ரொம்ப பழமையானது. எவ்வளோ பழசு சுவாமி? நான் 2 ஜென்மமா 4 ஜென்மமா எப்பொழுதிருந்து ஆரம்பித்தது, அல்லது 100 ஜென்மமா 1000 ஜென்மமா எப்பொழுது தான் கணக்கே கிடையாது. ஏனென்றால் இந்த ஆத்மானதற்கே அது நித்தியமாக இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இது எம்பெருமான் உண்டாக்கவில்லை, இது நித்தியமாக இருக்கக்கூடியது. எம்பெருமான் இந்த ஆத்மாக்களை சிருஷ்டிப்பதில்லை, அவைகள் நித்தியமாக இருக்கக்கூடியது. எப்படி பகவான் நித்தியமோ, ஸ்ரீமன் நாராயண் நித்தியமோ, அதே போலத்தான் ஜீவாத்மாக்களும் நித்தியமாக இருக்கக்கூடியதுன்னு சாஸ்திரமானது கொண்டாடுகிறது. அதனாலே கீதாச்சாரியன் கண்ணனும் இதையே தெரிவிக்கிறான். இது நித்தியமாக இருக்கிறது. அச்சேத்யோயம் அதாத்யோயம் அக்லேத்யோ அசோஷ்யேவச்சா நித்யா சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனஹா என்று ஆத்மாவை பற்றி தெரிவிக்கிறான் கீதாச்சாரியன் ஸ்ரீ கீதையில். இது எப்படி இருக்குன்னா, அச்சேத்யோயம் அதாத்யோயம். அச்சேத்தியம்னா இது வெட்ட முடியாது. ஆத்மா இருக்கு வெட்ட முடியாததாக இருக்கக்கூடியது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இடவழி கிடையாது. ஒரு பதார்த்தத்துக்கு இடவழி இருந்தால் தான் வெட்ட முடியும். இதை 2ஆக வெட்டம்னா இதுக்கு இடவழி இருக்கணும், இல்லைன்னா வெட்ட முடியாது. அதனால உள்ளுக்குள்ளே இடவழியே கிடையாது. அப்படிப்பட்டது ஆத்மா. அச்சேத்யோயம் அதாஹ்யோயம், அதை எரிக்க முடியாது ஆத்மாவை. அக்லேத்யோ, நனைக்க முடியாது. அசோஷியே வச்சா வளர்த்த முடியாது. அதனால இதை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நனைக்க முடியாது, வளர்த்த முடியாது. அப்படி என்னுடைய திருத்தாப்பனார் இதுக்கு திருஷ்டாந்தமாக ஒன்று சொல்லுவார். ஆத்மானா அது எப்படி அது வெட்ட முடியாது நினைக்க முடியாதுன்னா, கோயில்கள்லாம் போனால் இந்த மடப்புளியில் ஒரு தழுவம் வச்சுருப்பா. இந்த தழுவம் இருக்கு, இந்த பிரசாதத்தெல்லாம் மூடுறது, இந்த மோடையை துடைக்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு தழுவம் வச்சுருப்பா. அதுதான் ஆத்மா. அதை என்னன்னா அதை வெட்டவே முடியாது. அதை எந்த ஒரு கத்திரியை கொண்டு வெட்டினாலும் கத்திரி வளைஞ்சு போயிடும். அது அப்படி இருக்கும். அதற்கு மேலே என்னென்னா அதை ஒரு நாடும் நினைக்கவே முடியாது. அதே போல் நெருப்பில் தூக்கி போட்டால் நெருப்பு அணைஞ்சு போயிடும். அது அப்படியே தான் இருக்கும் அந்த வஸ்திரம். அது வருஷக்கணக்காக இருக்கக்கூடியதுன்னா, அது வருஷக்கணக்காக அந்த மடப்புளியில் அந்த தழுவம் அப்படியே தான் இருக்கும். எல்லா மடப்புளிலும் ஒன்று இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதே போல இருக்கக்கூடியதான் அந்த ஆத்மானது. இதை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, வளர்த்த முடியாது, நினைக்க முடியாது. அப்படிப்பட்டது நித்யா. இது நித்தியமாக இருக்கக்கூடியது. ஆத்மா இருக்க எப்பொழுதும் உண்டானது. அப்போ நித்தியமாக இந்த ஆத்மா இருக்கிறபடினாலே என்ன ஏற்படுறது அப்படின்னா, இதற்கு சரீரமும் நித்தியமாக வந்துட்டே இருக்கு. சரீரம் இருக்கு, பல சரீரங்கள் ஒன்றுலேருந்து ஒன்று மாறி மாறி வந்துட்டே இருக்கு. கீதாச்சாரியன் இதைத்தான் தெரிவிக்கிறான் ஸ்ரீ கீதையிலே. ஆத்மா நித்தியமாக இருக்கு அர்ஜுனா, இதற்கு சரீரம் இருக்கு, மாறிண்டே இருக்கு. இந்த சரீரம் போனால் இன்னொரு சரீரம், அது போனால் இன்னொரு சரீரம். இதுக்கு கீழ்பிறவிகளில் ஒவ்வொரு சரீரம் மாறி மாறி, தேவ சரீரம், மனுஷ சரீரம், மிருக சரீரம், மரம் செடி கொடின்னு சொல்லக்கூடிய ஸ்தாவர சரீரங்கள், இதை போல வரிசையாக மாறி 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 வந்துட்டே இருக்கு. புண்ணிய பாவத்துக்கு சேர அந்தந்த சரீரங்கள். அதனால இப்படி மாறி மாறி ஆத்மாவுக்கு இது வந்துட்டே இருக்கு. இது எப்பொழுதிருந்து இந்த சரீரமானது தொடங்கித்து என்று கேட்டால் இதுக்கு தொடக்கமே கிடையாது, ஆரம்பமே கிடையாது. ஏன்னா ஆத்மா நித்தியமாக இருக்கிறபடினாலே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதனால எவ்வளவு ஜென்மங்கள் கடிந்ததா என்று சொன்னால் இதுக்கு முடிவே கிடையாது. கீதாச்சாரியன் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், பகூனி நிறைய ஜென்மங்கள்னு சொல்லாமே தவிர ஒரே வார்த்தையில பகூனி மே வியதீதானி ஜென்மானி தவசார்ஜுனா,
தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா என்பது கீதாச்சாரியனுடைய அற்புதமான வாக்கு. பகூனிமே வியதீதானி, எனக்கு பல பிறவிகள் கழிந்தன அர்ஜுனா, அதே போல உனக்கும் பல பிறவிகள் கழிந்தன. உனக்கும் எண்ணிலடங்காத பிறவிகள். எம்பெருமான் எவ்வளவு பிறக்கிறான். சம்பவாமி யுகே யுகே என்று தெரிவிக்கிறானே. ஒவ்வொரு யுகத்திலையும் எம்பெருமான் பிறந்து கொண்டே இருக்கிறான். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிறபடினாலேயும், அதே போல இவ்விடத்தில் கெட்டவர்களை அழிக்க வேண்டும் என்கிறபடினாலேயும், நல்லவர்களை ரட்சிக்க வேண்டும் என்கிறபடினாலேயும், பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று ஒவ்வொரு யுகத்திலையும் எம்பெருமான் பிறந்து கொண்டே இருக்கிறான். அதனாலே அவனுடைய பிறவிக்கு முடிவே கிடையாது. அதே போலத்தான் நம்முடைய பிறவிக்கும் ஆரம்பமே கிடையாது. நம்முடைய பிறவிக்கு ஆரம்பமே கிடையாது. முடிவு என்பது நம்முடைய பிறவிக்கு கூட முடிவு உண்டு. ஏன் அப்படின்னா, நம்முடைய பிறவிக்கு எம்பெருமானை பற்றினோம் என்று சொல்லி பிற்பாடு பரமதத்துக்கு போனால் மறுபடியும் பிறப்பதில்லை. இதை முதல் நாளே சொல்லிவிட்டேன். மீட்சி இன்னி வைகுந்தமாநகர் மற்றது கையதுவேன்னு ஆழ்வார் கொண்டாடுகிறார். கீதாச்சாரியனும் அதையே தெரிவிக்கிறான். மாம் பேத்தியது கவுந்தேயா புனர்ஜென்ம நவித்யதே, என்னை அடைந்தால் பிற்பாடு மறுபடியும் இந்த லோகத்திலே பிறவி என்பது கிடையாது என்று தெரிவிக்கிறான். அது பரியந்தம், அவனை போய் அடையும் பரியந்தம் எவ்வளவு ஜென்மங்கள் கழிந்தனா என்று சொன்னார் கணக்கே கிடையாது. இதுக்கு ஆரம்பமே கிடையாது. அதனால இது எப்படி இருக்குன்னா, அனாதி. அனாதி, ஆதினா ஆரம்பம், அனாதினா ஆரம்பமற்றது. அதனால் இந்த ஜீவாத்மா ஒரு சரீரத்துக்குள்ளே போடுது, அது எப்பொழுதிருந்து தொடங்கித்துனா அதுக்கு தொடக்கமே கிடையாது, ஆரம்பம் கிடையாது. அப்போ சரீரத்துக்குள்ளே போகும் காலத்துல எல்லாம் நிறைய புண்ணிய பாவங்களை பண்ணி பண்ணி இந்த புண்ணிய பாவங்களுக்கு முடிவே கிடையாதுன்னா, எண்ணிலடங்காத புண்ணிய பாவங்கள். இப்போ இதனுடைய பலத்தெல்லாம் எப்போ அனுபவிக்கிறதுனா, ஒரு நாளும் அனுபவிச்சு முடிக்கவே முடியாது. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு ஜென்மத்திலே பண்ணக்கூடிய புண்ணிய பாவங்கள் எல்லாம் எம்பெருமான் சஞ்சிதம் என்று ஒரு பெரிய மூட்டை. அப்படின்னா என்ன, அவன் மனசுல எழுதி வச்சுக்கிறான் இதெல்லாம் பண்ணது. அந்த சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய பெரிய மூட்டையிலிருந்து பிராரப்தம்னு சொல்லக்கூடிய ஒரு கர்மா, புண்ணிய பாப ரூபமான கர்மா, அதாவது அதனுடைய பலத்தை அனுபவிக்க வேண்டும், சுகதுக்கங்களை அனுபவிக்க வேண்டும்னு எம்பெருமான் இருக்கானே ஒரு ஆத்மாவை ஒரு சரீரத்துக்குள்ளே புக விடுகிறான். அப்படி புக விட்ட உடனே இப்போ இந்த சரீரம் வந்திருக்கு. இப்போ இந்த சரீரம் வருங்காலத்தில் இப்போ பிராரப்த கர்மா என்று நிறைய ஏற்கனவே பல ஜென்மங்களில் நாம் பண்ணினதெல்லாம் பெரிய மூட்டையாக இருக்குது. அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்துன்னு இங்கே அனுபவிக்கணும், அதுக்கு சேர சுகதுக்கத்தை அனுபவிக்கணும்னு பிறக்கிறோம். தான் பிறந்தால் அந்த பிராரப்த கர்மா இருக்கே, அது ஒரு ஜென்மத்தில் முடிகிறது கிடையாது. அதை அனுபவித்து முடிக்கிறதுக்கு, அதனுடைய சுகதுக்கங்கள் அதை அனுபவித்து முடிக்கிறதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும். ஒரு 3-4 ஜென்மம் ஆகும். இப்போ இந்த 3-4 ஜென்மத்தில் நாம் அது பரியந்தம் ஒன்றும் பண்ணாமல் இருக்குமா, புண்ணிய பாவமே பண்ணாமல் இருக்குமா அப்படின்னா அப்பவும் பண்ணிட்டு தானே இருக்கும். பிறந்தால் பறந்தே தான் இருக்கும். பிறந்தா பண்ணிக்கொண்டே இருக்கிறபடினால என்ன ஏற்படுறதுன்னா, இதெல்லாம் இப்பொழுது இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் எல்லாம் சஞ்சிதம்னு பெரிய மூட்டை இருக்கு. அந்த மூல மூட்டையில் போய் எல்லாம் சேர்ந்து விடுறது. இப்போ பண்ணுறதெல்லாம் அதில் போய் சேர்ந்துக்கிறது. அதில் சேர்ந்து 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 இந்த மூட்டை பெருசாக வீங்கி போடுறது, பெரிய மூட்டை ஆகிடுறது. அது நாளே பிராரப்த கர்மா முடியறதுக்கே ஒரு 3-4 ஜென்மம் ஆச்சுன்னா, அதுக்கு அடுத்தபடியா மறுபடியும் அந்த சஞ்சிதத்திலேருந்து இன்னொரு பகுதி அதை எடுத்துட்டு அது பிராரப்த கர்மா என்று அதை எடுத்து கொண்டு பிறக்கிறோம். அதனுடைய சுகதுக்கம் அதையெல்லாம் அனுபவிக்கணும். அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4-5 பிறவிகள். அதுக்குள்ள அந்த 4-5 பிறவியில பண்ணினதெல்லாம் மறுபடியும் சஞ்சிதம். சஞ்சிதம்னா சேர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதில் போய் எல்லாம் சேர்ந்து விடுறது. இப்படி போய் சேர்ந்து கொண்டே இருந்ததுன்னா என்னைக்கு இதெல்லாம் நம்ம அனுபவித்து முடிக்கிறது? ஒரு நாளும் அனுபவித்து முடிக்கவே முடியாது. அதனால் கடைசியில் எம்பெருமான் என்ன பண்ணுறான், அவனையே பற்றினோம் என்று சொன்னால் மாம் ஏகம் சரணம் ரஜா. கீதாச்சாரியன் சொன்னார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா அகம் த்வா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாம் என்று உன்னுடைய எல்லா பாவத்திலிருந்தும், அது சஞ்சிதமோ பிராரப்தமோ எல்லாத்திலிருந்தும் உன்னை விடுவித்தவனாக ஆக்குகிறேன். மாசுச்சகா வருத்தப்படாது. கடைசியில் அவன் சொன்னது ஒன்று தான், அவனை பற்ற வேணும். பற்றி அவன் இருக்கானே எல்லாத்தையும் போகணும். அவன் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்படி போக்குறதுன்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டாள் அற்புதமாக விட்டார். தீயினில் தூஷாகும் செப்பு தான் ஆச்சரியமா காட்டிவிடா. மாயனை மண்ணு என்கிற 5ஆம் பாசுரத்தில் திருப்பாவையில் எல்லாம் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை துயபெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குடத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயக்குடல் விளக்கம் செய்த தாமோதரனை செப்பு. எம்பெருமானுடைய பேரை சொல்ல சொல்ல என்ன ஏற்படுறதுனா, தன்னுடைய இந்த பாவங்களானது கழிந்து கொண்டே போகிறது. தீயினில் தூஷாகும் செப்புன்னு கடைசியில் இதெல்லாம் என்ன ஆகுது,
பஞ்சை தூக்கி நெருப்பில் இட்டால் எப்படி பொசுங்கி போகிறதோ அதே போல் எல்லாம் அப்படியே குறைந்து கொண்டே வந்து, ஆனால் அப்படிலாம் நம்ம எம்பெருமானுடைய பேரை சொல்லி எல்லாத்தையும் குறைச்சு விட முடியுமா ஒரேடியா என்று சொன்னார். கடைசியில் எம்பெருமான் என்ன பண்ணா, என் பேரை சொன்னா என்கிறபடினாலே அவன் என்ன பண்ணுறான்னா, கீழே சொன்னோ இல்லையோ ஒரு டைரி போட்டு ஒரு பேஜில் ஏதோ ஒரு பேரை போட்டு, இப்போ அடியன் பேரே இருக்கட்டும் ஸ்ரீராம்னு போட்டு எழுதி வச்சுட்டு இருக்கான் வரிசையா, புண்ணியம் பாபன்னு வரிசையாக போட்டு எழுதி வச்சுட்டு இருக்கான். என்ன பண்ணுறான்னா ஒரேடியாக அந்த பேஜையே பிடிங்கி எரிச்சு விடுறான். இப்போதான் முடிஞ்சு போச்சு. எரிச்சு விடுறான்னு அர்த்தம் நினைவிலிருந்து அதை விலக்கி விடுகிறான் அடியோடு. அதை விலக்கிட்டான்னு சொன்னால் சஞ்சிதம் பிராரதம் எல்லாம் போடுறது இல்லையோ, அவன் நினைவு தானே காரணம். பெருமான் தானே நினைவிலே கொண்டு இருக்கான். இதுக்கு இவனுக்கு சுகதுக்கத்தை தரணும், எல்லாம் போயிடுத்துனா இவன் என்ன சேர்ந்தவன், என்ன அவன் சேர்த்துண்டாச்சுன்னா எல்லாம் போடுது அடியோடு. அப்படி விளக்குகிறான் பெருமான். அதைத்தான் அற்புதமாக காட்டுகிறார் இந்த 5ஆம் பாசுரத்திலே. பாரமாய என்று பாரமாக இருக்கக்கூடியது இது 1 2 அல்ல. இந்த பாவங்கள் இருக்க எவ்வளவு கஷ்டமா இருக்குண்ணா. அதனால்தான் இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்கிறபடினால்தான் இது எல்லாமே அதுக்காகத்தான். எதுக்காக? ஞானான் முக்தி, ஞானத்தாலே மோட்சம். அஜ்ஞானாத்து சம்சாரா தத்துவஜானாத்து மோட்சலாபா என்பது சாஸ்திரவச்சம். நாளே அஜ்ஞானத்தாலே சம்சாரம், அஜ்ஞானத்தாலே மறுபடியும் மறுபடியும் பிறந்து கொண்டே இருப்போம். பொய் நின்ன ஞானமும் பொல்லாவழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுராமன். எங்கள் ஆழ்வார் நம்மாழ்வார் முதல் பாசுரம் திருவிருத்தத்தில் முதல்ல தெரிவிக்கிறார் பொய் நின்ன ஞானம். என்ன சரியான ஞானம் இல்லை, அஜ்ஞானம். ஞானம் இல்லாதபடினால என்ன ஏற்படுறது, பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கு. சரியான ஞானம் இல்லைன்னு சொன்னால் இப்போ ஒழுக்கம் சரியா இல்லை, நடவடிக்கை இருக்கு. ஞானத்துக்கு தகுந்த நடவடிக்கை தானே இருக்கும். ஞானம் சரியா இல்லைன்னா நடவடிக்கை சரியாக இருப்பதில்லை, பொல்லா ஒழுக்கு. அதனால என்ன ஏற்படுதுன்னா அழுக்குடம்பு, மறுபடியும் சரீரம் வருது. அதனால சரீரம் வந்ததுன்னா அந்த சரீரத்தில் ஞானம் சரியா இல்லை. அடுத்தபடியாக ஞானம் சரியில்லாதபடினாலே ஒழுக்கம் சரியில்லை, மறுபடியும் இன்னொரு சரீரம் வருது. இப்படி வந்துட்டே இது இருக்க. அப்படியே சுற்றி 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 இது மறுபடியும் மறுபடியும் சக்கரம் போல போய் நின்ன ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு, மறுபடியும் அழுக்குடம்புலேருந்து போய் நின்ன ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு என்று இப்படியே சுற்றி சுற்றி வருது. இந்த சக்கரத்திலேருந்து தப்பித்து கொண்டு வருவது ரொம்ப சிரமம். அப்படி தப்பிக்க வேண்டும் என்பதனால்தான் இந்த சத்சங்கங்கள். இந்த ஓட்டியே எதற்காக அப்படின்னா இந்த ஞானத்தை அடைந்து பொய் நின்ன ஞானமாக இல்லாமல் இது நல்ல ஞானமாக இருக்க வேண்டும். அதை அறிந்து கொண்டு எம்பெருமானை அடைவதற்கு வழியை தேட வேணும். என்ன மனுஷ பிறவின்னு எடுத்திருக்க, இது அடைவதே ரொம்ப சிரமம். எத்தனையோ நாயாகவும் பன்றியாகவும் எத்தனையோ பூச்சியாக எத்தனையோ சாக்கடையில் பிறந்தாச்சு. இதெல்லாம் தாண்டி எல்லாரும் பிறந்தாச்சு. எத்தனை பேர் இதெல்லாம் தாண்டி மனுஷனாக வந்து பிறந்திருக்கிறோம் என்றால் துர்லபோ மானுஷோ தேகா தெரிவிக்கிறார் பராசர முனிவர். ரொம்ப கஷ்டம் மனுஷ பிறவின்னு இருக்க, அடைவது ரொம்ப கஷ்டம். இந்த மனித பிறவியில தான் நம்ம ஞானத்தை சம்பாதிப்பதற்கு வழி உண்டு. இல்லைன்னா ஞானம் தானே அதிகம். பசுவை காட்டில் நமக்கு எது விசேஷம்? ஞானம் ஹிதேஷாம் அதிகோ விசேஷம் ஞானேன ஹீனஹா பசுபி சமானா. ஞானம்தான் அதிகம் மனுஷனுக்கு, அது இல்லை என்று சொன்னால் பசுவுக்கு சமானம். அதனாலே எந்த ஞானத்தை சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? எத்தனையோ ஞானத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் அதெல்லாம் எதுக்கு பிரயோஜனப்படும்னா முக்தி விடுதலை அடைவதற்கு பிரயோஜனப்படாது. மறுபடியும் ஏதோ ஞானத்தை சம்பாதிச்சு மறுபடியும் இந்த லோகத்திலேயே பிறக்கும்படி ஆயிட்டுனா அடுத்த ஜென்மம் மனுஷனாக இருக்காது, வேற எதுவாக வேணா இருக்கலாம். புழுவா பூச்சியா மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே போனோம் என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையோ. அதனால்தான் சிரமப்பட்டு இந்த உபன்யாசங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஞானத்தை எல்லாருக்கும் புகட்ட வேணும், ஞானத்தை சம்பாதித்து அதனாலே விடுதலையை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துக்கே விஷயம். அதுதான் ஆச்சரியமாக காட்டுகிறார். அந்த பாவம் புண்ணியம்னு இருக்கு, அதிலிருந்து மீண்டு வருவதுன்னு அது ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடியது. அது நன்னா போட்டு அழுத்துறது இந்த லோகத்தில் நம்மை பாரமாக இருக்கக்கூடியது, அதற்கு மேலே எண்ணிலடங்காததாக இருக்கக்கூடியது இந்த கர்மாக்கள். தாம் பாரமாய பழவினை ரொம்ப பழமையானதுன்னா இது ஆத்மா நித்தியமாக இருக்கிறபடினாலே இதோட வரக்கூடிய இந்த புண்ணிய பாப கர்மாக்கள் அதுவும் நித்தியமாக வந்து கொண்டே இருக்கிறது. பாரமாய பழவினை வெத்தறுத்து என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான், வைத்த தண்ணி என்னுள் புகுந்தான், என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான். என்னை பார்த்தார் திருப்பானாழ்வார், என்னப்போ ஆக்கினானே, அவன் விஷயத்தில் ஈடுபடும்படியா என்ன ஆக்கினானே, எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன் நானா என்று நினைத்து பார்க்கிறார். என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான், அவன் விஷயத்தில் ஈடுபடும்படியா பண்ணினான். நான் எவ்வளவு தாழ்ந்தவன், அவ்வளோ அவன் எவ்வளோ பெரியவன். அப்படி தாழ்ச்சிக்கு எல்ல நிலத்திலே நான் இருக்கிறேன், பெருமைக்கு உயர்ந்த இடத்திலே அவன் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அவன் என்னிடத்தில் ஈடுபட்டு என்னை கை கொண்டானே
என்ன ஆச்சரியம் என்று பாரமாய படவின பத்தறுத்து என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்னி என்னுள் புகுந்தான். என்னை அவன் விஷயத்தில் ஈடுபடும்படியாக பண்ணினான். என்னைத்தன் வாரமாக்கினா அவனிடத்தில் ஈடுபடும்படியாக பண்ணினான். வைத்ததன்றி அதை வைத்தது மட்டுமில்லாமல் அவனிடத்தில் ஈடுபாடு பண்ணும்படியாக செய்தது மட்டுமில்லாமல் வைத்ததன்னி என்னுள் புகுந்தான். எனக்குள்ளேயே வந்துட்டான், எனக்குள்ளேயே வந்து புகுந்தான். ஏன் அப்படின்னா இவரை விட்டு இருந்தால் மறுபடியும் இவர் என்ன பண்ணுவாரோ தெரியாது. பார்த்தான் என் பெருமான் எல்லாத்தையும் போக்கிட்டோம், அடியோடு இவருக்கு இதர விஷயத்தில் ஆசையெல்லாம் போயிடுத்து. திருப்பானாழ்வாருக்கு ஆசையெல்லாம் போயிடுத்து இதர விஷயத்தில். ஆனால் ஆசையெல்லாம் போயிடுத்துன்னு இவரை விட்டோன்னா மறுபடியும் ஆசை வந்துட்டா என்ன பண்ணுறது? நமக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் திரும்பி திரும்பி வந்துடுறதோ இல்லையோ. சில பேர் அதை விடுறேன் இதை விடுறேன்னுவா, சில பேர் கார்த்தால இந்த காஃபி இருக்கு அதை விட்டு விடுறேன்னுவா, அடியோட விட்டவே விடுறேன் அப்படின்ட்டுலாம் எல்லாம் சங்கல்பம் பண்ணிப்பா. இல்லை காஃபியே விடுறது. 4 நாள் குடிக்காமல் இருப்பார். 5ஆவது நாள் என்ன பண்ணுவார்னா காலையில் வந்து அப்படியே மடப்பள்ளியில் வந்து நிற்பார். என்ன இங்கே உள்ளே வந்துவிட்டேன், நான் விட்டுட்டேன்னு சங்கல்பம்லாம் பண்ணிட்டாரு, நீ காஃபியே குடிக்கிறது இல்லைன்னு சொன்னேன், நான் உள்ளே வந்துட்டேன்னு. இல்லை கொஞ்சம் வாசனையை பிடிச்சிட்டு போகலான்னு வந்தேன்றார். முதல் நாள் காஃபி வாசனையை பிடிச்சிட்டு போகலான்னு. அப்புறம் என்ன ஆகுது? அப்படி முதல் நாள் வாசனை, மறுநாள் கொஞ்சோண்டு கூட ஒரு கொஞ்சோண்டு கூட அப்புறம் வாங்கி இப்படியே என்ன ஆகுது? மறுபடியும் அது ஒட்டின்னு வந்து விடுறது. இந்த வாசனைன்னு இருக்கு, அது விடுறதே கிடையாது. இந்த வாசனை அதுக்கு மட்டும் என்ன, ஆத்மாவுக்கு தான் அந்த வாசனை ஏறுறது. நம்ம எத்தனையோ காரியங்களை பண்ணிக்கிறோமே, பிறந்ததுலேருந்தே பண்ண ஆரம்பிக்கிறோம். அது எதனால் ஏற்படுறதுனா வாசனை. கீழ்கடிந்த ஜென்மங்கள்லாம் அது பண்ணி 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 அந்த வாசனை ஆத்மாவில் ஏறி இருக்கு. அந்த ஆத்மாவில் ஏறின வாசனை இருக்குது, அது போகிறது ரொம்ப கஷ்டம். அது அதனால்தான் பிறக்கும் பொழுதே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தன் பிறக்கும் போதே நல்ல தர்மமானாக பிறக்கிறான், நல்லா தர்ம காரியங்கள் பண்ணிக்கிறான். என்னதான் கெட்ட குடியில் பிறந்தாலும் அவனுக்கான தர்மமான மார்க்கத்தில் நிற்க வேண்டும்னு அவனுக்கு இயற்கையாகவே ஏற்படுது. அது எப்படி இப்போ ஏற்பட்டது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. விபீஷணன் வந்து பிறந்தான், ராவணகுடி ராட்சச குடியில் பிறந்தான். என்ன ஆச்சரியம்? சூர்பனகை தங்கை அவளே கொண்டாடுறா. விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. எங்கள் குடியில் பிறப்பதற்கு யோக்கியதையே கிடையாது. யாருக்கு? விபீஷனுக்கு. ஒரு ராட்சச சேஷ்டை இல்லைன்னா, ராட்சசன்னா சேஷ்டை பண்ண வேண்டாமா, இம்சிக்க வேண்டாமா, 4 பேரை ஒன்றும் கிடையாது. வெறும் தர்மாத்மா இவன் எப்படி தான் எங்கள் குடியில் வந்து பிறந்தானோ தெரியலன்றான். காரணம் என்ன? வாசனை காரணம். இந்த கீழ்கடிந்த வாசனை என்ன வருது? ஆத்மாவிலே அது தொடர்ந்து வருகிறது. அதே போலத்தான் பாபம் பண்ணும் காலத்திலையும் என்ன ஏற்படுறதுன்னா அது தொடர்ந்து வருது. இந்த வாசனையானது கீழ்கடிந்த ஜென்மத்திலே நாம் பண்ணின பாபமானது அதன் வாசனை இப்பொழுதும் தொடர்ந்து வருது. வாசனைன்னு சொன்னால் இந்த டப்பாக்கள்லாம் சில பதார்த்தம் வைப்போம், வச்சா என்ன ஆகும்? பெருங்காயத்தை வச்சா அந்த வாசனை போவே போகாது. என்னத்தான் அலம்பி வெயிலில் வச்சாலும் கூட அதனுடைய வாசனை அடிச்சுட்டே இருக்கும். அதை போல இந்த புண்ணிய பாவத்தினுடைய வாசனை இருக்க ஆத்மாவிலே பல ஜென்மங்களாக ஏறி ஏறி அந்த வாசனை போவதே கிடையாது. எம்பெருமான் அந்த வாசனையை போக்க வேண்டும்னு என்ன பண்ணுறான் தெரியுமா? எல்லாத்தையும் ஒரு சமயம் பிரளயமாக எல்லாத்தையும் அழித்து தன் வயிற்றுல எல்லாத்தையும் வச்சுக்கிறான். ரொம்ப காலம் அப்படியே இருக்கட்டும்னா, சிருஷ்டிக்கவே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச காலம், அந்த வாசனை போகணும் ஆத்மாவில் என்று நினைக்கிறான். கடைசியில் சிருஷ்டிச்சா என்ன ஆகுதுன்னா மறுபடியும் வந்துடுறது வாசனை. மறுபடியும் ஆச்சரியோ என்னடா இது, நாமும் ஆத்மாவுக்கு வாசனையெல்லாம் போனோம்னு என்ன பண்ணாலும் வாசனை போவே மாட்டேங்கிறது என்று நினைக்கும்படியாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அந்த வாசனை இருக்கு, அது போவதே கிடையாது. அதற்கு மேலே ருச்சி என்று ஒன்று. அந்த ருச்சின்றது புதுசாக இந்த ஜென்மத்தில் வரக்கூடியது. வாசனைன்றது கீழ்ச்சி கடிந்த ஜென்மங்கள்லேருந்து தொடர்ந்து வரக்கூடியது. ருச்சி என்பதற்கு இந்த ஜென்மத்திலேயே சிலவற்றை நாம் செய்கிறோம், செய்ய ஆரம்பித்தா அது தொடர்ந்து பிடிச்சின்னு இந்த ஜென்மத்திலேருந்து வர ஆரம்பிக்கிறது. அது ஒரு 2 ஜென்மம் ஆனோடனே அதுவே வாசனையாக மாறிவிடுறது. அடுத்தபடியாக ருச்சின்றது இந்த ஜென்மத்திலேயே புண்ணியத்தை பண்ணுவோம், பாவத்தை, புண்ணிய பாவம் தான் முக்கியமானது, இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு அதில் ருச்சி. அது தகாதவர்களோடைய சேர்ந்தால் தகாத ருச்சிகளெல்லாம் ஏற்படுது, நல்லவர்களை சேர்ந்தால் நல்ல ருச்சிகள் அதெல்லாம் ஏற்படுது. இப்படி மாறி மாறி இந்த ருச்சியும் வாசனையும் இருக்க அது படுத்துகிற பாடு சொல்லவே முடியாது. ஆக இப்படியெல்லாம் எத்தனை ருச்சியும் வாசனையும் இதர விஷயங்களில் எத்தனை ருச்சி எத்தனை ஈடுபாடு அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கலையோ. அது இதர விஷயத்தில் அதெல்லாம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய காலத்தில் எம்பெருமான் எப்படினா என்னை கை கொண்டான், ரொம்ப ஆச்சரியப்படுறார். அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார். என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்று என்னுள் புகுந்தான். அதனால இந்த வாசனையெல்லாம் போக்கிட்டான் எம்பெருமான். எல்லாத்தையும் போக்கின அப்புறம் பார்த்தான். அப்பொழுது திருப்பானாழ்வார் விஷயத்தில் எம்பெருமான் பார்த்தான், ஒருவேளை மறுபடியும் வந்து கொடுத்தோன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக நம்ம உள்ளேயே இருப்போம்னா வைத்ததன்னி என்னுள் புகுந்தான், எனக்குள்ளேயே புகுந்துட்டான். உள்ளுக்குள்ளேயே புகுந்து இனி மறுபடியும் அந்த வாசனையோ ருச்சியோ எதுவும் வந்துவிடக்கூடாது இந்த திருப்பானாழ்வார் என்று அதற்குள்ளேயே வந்து சேர்ந்தான் எம்பெருமான் என்று அற்புதமாக எடுத்து காட்டுகிறார் இடத்துல. அதனால அங்கேயே வந்து சேர்ந்தான். இந்த காலத்தில் சுக்ரீவன் அவனும்
வாலி, அண்ணாவான வாலி, அவனுக்கும் துந்துபி என்கிறவனுக்கும் பெரிய யுத்தம் ஏற்பட்டது. அப்படி யுத்தம் ஏற்பட்ட காலத்தில் பார்த்தான் இவன் சுக்ரீவனும் தொடர்ந்து போயிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் போயிட்டான். ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணிட்டு போன காலத்தில் கடைசியில் ஒரு குகைக்குள்ளே போயிட்டான். குகையினுடைய வெளியில சுக்ரீவன் இருந்து கொண்டு பார்த்துட்டே இருக்கும் காலத்தில் அப்பொழுது உள்ளே போனால் ரொம்ப நாளாச்சு, வெளியில் வரவே இல்லை. சுக்ரீவனும் சரி அண்ணா வருவான், ரொம்ப பலிஷ்டன் வாலி, ராவணனை காட்டிலும் பல்மடங்கு பலத்தோட கூடினவன் வாலி. ஏன் சுக்ரீவனுக்கே பல்மடங்கு பலம் அதிகம் ராவணனை காட்டிலும் என்று பார்க்கிறோம். அதனால இந்த வாலியானவன் கட்டாயம் அவனை கொன்று வந்து விடுவன் என்று நினைத்து பார்த்துட்டே இருக்கான். ராட்சசனை முடித்து ஒருவன் பார்க்கிறான். ஆனால் கடைசியில் என்ன ஏற்பட்டதுன்னா, வாலியினுடைய சப்தம் இருக்கே, பெரிய கூக்குரல் கேட்டது. கூக்குரல் கேட்டு குகையினுடைய வாசல்லே ரத்தம் வந்தது. ரத்தம் வந்ததை பார்த்தானோ இல்லையோ சுக்ரீவன், ஓ நம்ம அண்ணா வாலி செத்து போயிட்டான் போல இருக்கு, அவனுக்கு உயிர் போயிடுத்து போல இருக்கு, அதான் பெரிய சப்தம் இட்டான், ரத்தம் வேற வருது, அதனாலே முடிந்தான் போல இருக்கிறது, அந்த ராட்சசன் உள்ள போனவன் வெளியில வரக்கூடாது என்கிறபடினாலே குகையினுடைய வாசலை பெரிய பாறையிட்டு மூடினான். மூடி வந்துட்டான். வந்த பிற்பாடு என்ன ஆச்சு, மூடினானே அவ்விடத்துல கடைசியில் என்ன ஆச்சு, வாரி பிழைத்தான். அவன் கொண்டது அந்த ராட்சசனை, வாரி வெளியில வந்தான், குகையை திறந்து கொண்டு வெளியில வந்துட்டான். சுக்ரீவன் என்ன நினைச்சான், அந்த ராட்சசன் வரக்கூடாதுன்னு குகையை மூடினான். கடைசியில வாரி திறந்து கொண்டு வந்தான். ஓ என்னை உள்ளே அடைத்து கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து இந்த ராஜ்யம் கிஷ்கிந்தையை நீயே ராஜாவாக இருந்து ஆள வேண்டும் என்று நினைக்கிறாய் போல இருக்கிறது சுக்ரீவான்னு அவனை ஓட ஓட விரட்டினான். ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம். இதை போல வாலியை உள்ள விட்டு கல்லை வச்சு அடைச்சானே, அதை போல இந்த மார்பிலே இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வெளியில தள்ளிட்டு இதுக்குள்ள கல்லை வச்சு அடைக்கலாமான்னு பார்த்தா எந்த கல்லும் பிரயோஜனப்படாது. எப்படி வாலி அந்த கல்லை உடைச்சிட்டு வெளியில வந்துட்டானோ அதே போலத்தான் நம்முடையதும். நமக்கும் என்னன்னா எல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாதுன்னா, எத்தனையோ இதர விஷயங்களில் மனசு போயிட்டே இருக்கு, அதை அடக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளால் எல்லாம் கண்ண முடியும் தியானம் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம், அரை மணி நேரத்துக்கு மேலே ஒன்றும் நக்க மாட்டேங்கிறது எல்லாம். அப்புறம் என்ன ஆகுது, எல்லாம் ஓடி போகிறது. அதெல்லாம் அத்தனையும் நாம சங்கீர்த்தனம், பேரை சொல்லணும், ஜபம் பண்ணோம், அது பண்ணோம், எல்லாம் ஆரம்பிக்கிறார். அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே எதுவும் நிற்க மாட்டேங்கிறது, எல்லாம் ஓடி போய் அதாவது இதர விஷயத்தில் போடுது மனசு. இது அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எம்பெருமான் பார்த்தான், இதெல்லாம் எந்த பாறையும் விட்டு இதெல்லாம் நிறுத்த முடியாது, அதெல்லாம் எல்லா பாறையும் உடைத்து விடும் இந்த மனசு. அவ்வளோ சக்தி நான் இது இருக்கு, அவ்வளோ சக்தி இந்த மனசுக்கு. இதர விஷயத்தை அனுபவிக்கணும்னு துடிக்கிறதோ இல்லையோ. அதனால எப்படிப்பட்ட பாரத்தை இட்டு அதை அமுக்கினாலும் எல்லா பாரத்தையும் தகர்த்து விடும். அதனால எம்பெருமான் பார்த்தான், மனசுக்குள்ளேயே இருந்துடணும். இப்போ இருந்துட்டா அதுக்குள்ளே வர முடியாது இல்லையோ. அதுக்கு இடமே கூடாமல் நாமே போய் இருந்துட்டோம்னா எம்பெருமான் இருக்கும் காலத்தில் உள்ளே வர முடியாது. கெட்ட எண்ணங்கள் உள்ளே எம்பெருமான் இருந்தான்னா உள்ளே வர முடியாது. அதனாலே மனதுக்குள்ளே வந்து இருக்கிறான்னு ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இடத்துல. அதைத்தான் வைத்ததன்னி என்னுள் புகுந்தான் என்று, எனக்குள்ளேயே புகுந்தான் எம்பெருமான் அவ்விடத்திலே இருந்து கொண்டிருக்கிறான்னு காட்டினார். வைத்ததன்னி என்னுள் புகுந்தான் ஓர மாதவம் செய்தனங்கொடறியேன் அரங்கத்தம்மா என்று உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு கோரமான மாதவம் செய்தனங்கொடறியேன். உடனே இவர் பார்த்தார், இவ்வளோலாம் பாவம் இருக்கும் காலத்தை பாரமாய பழவினை என்று இருக்கக்கூடிய பாவம் இதெல்லாம் போய் எம்பெருமான் எனக்குள்ளே வந்து எனக்குள்ளேயே இருக்கும்படியாக ஆக வேண்டும்னா என்ன தபஸ் பண்ணினேன். கோர மாதவம், மாதவம்னா மா தவம், என்ன பெரிய தபஸ் பண்ணினேன்னு தெரியலையே. கோரமான தபஸ், ஏதாவது இடத்துல மலை உச்சியில் நின்று ஏதாவது தபஸ் பண்ணினேனா, அல்லது 5 அக்னி நடுவில் நின்று ஏதாவது தபஸ் பண்ணினேனா, சமுத்திரத்துக்குள்ளே நின்று தபஸ் பண்ணினேனா, என்ன தபஸ் பண்ணினேன்னு திரும்பி பார்க்குறேன். திருப்பானாழ்வாருக்கு கீழ்பிறவிகள்லாம் நல்லா தெரியாது, ஒன்றும் பண்ணின மாதிரி ஒன்றுமே தெரியலன்னா. இதுவரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணினேன், எம்பெருமான் வந்து என்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருப்பதற்கு நான் ஏதாவது ஒரு பெரிய தபஸை பண்ணினேனா என்று பார்த்தால் எதையுமே பண்ணவில்லை. இப்படி இருக்கும் காலத்தில் இது எப்படி ஏற்பட்டது, எப்படி வந்து சேர்ந்தான் அந்த எம்பெருமான்? எல்லாம் பெரிய தபஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. அப்படி இருக்கும் காலத்தில் இது எதுவும் பண்ணாத காலத்தில் ரிஷிகள் எல்லாம் பெரிய தபத்தை பண்ணினார்கள். ராமாயணத்திலேருந்து பார்க்கிறோம். தேதம் சௌமியம் விவோத்யந்தம் திருஷ்டுவாவை தர்மச்சாரினா மங்களானி பிரயுஞ்சானா பிரத்யகிருண்ணன் திருடபிரதாகான்னு அந்த எம்பெருமானை கடைசியில் பார்த்தார்கள். சக்கரவர்த்தி திருமானை காட்டிலே பார்த்தார்கள் எல்லா ரிஷிகளும். எத்தனை ஆண்டுகளாக தவம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமாவா அந்த ரிஷிகள்லாம். கடைசியில் ராமனானவன் தண்டகாரண்யத்துக்குள்ளே பூந்தான். இந்த ரிஷிகளை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே காட்டுக்கு வந்தான். 4 ரிஷிகளெல்லாம் பார்க்கணும், இவெல்லாம் ரொம்ப காலமாக ஆசைப்பட்டு இருக்கா, நம்ம பார்க்கணும்னு. அதனாலே இவர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்கிறபடினாலே காட்டுக்குள்ளே போனான் சக்கரவர்த்தி திருமன்.
இவா இத்தனை காலம் தபஸ் பண்ணிட்டு இருக்காளே, அதே போல நான் ஏதாவது பண்ணினேனா என்று திருப்பான் ஆழ்வார் பார்க்கிறார். பார்த்தா ஒன்னையும் காணும். கடைசியில் பார்த்தார், ஓ இது நான் தபஸ் பண்ணலை, கோர மாதவம் செய்தனங்கூட அறியேன், நான் பண்ணினதா ஒன்றும் தெரில, இதுக்கு யார் தபஸ் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னா 2 காவேரி மத்தியத்தில் படுத்துந்து இந்த திருப்பானாழ்வார் கிடைப்பரான்னு தவம் பண்ணிட்டு இருக்கிறவன் பெரிய பெருமான்ட்டான். கோர மாதவம் செய்தனங்கூட அறியேன் அரங்கத்தம்மான் என்ன தபஸ் பண்ணினான்னு தெரியல, நான் கிடைக்கணும்னு எத்தனை காலமாக அவன் தபஸ் பண்ணானோ தெரியல. அதான் கடைசியிலே நிற்பது. ஏன் அப்படின்னா நாம் பண்ணினதற்கு அவனை அனுபவிக்கிறோமே, அது எதுவுமே சமமாக ஆகவே ஆகாது. இப்போ நம்ம இதை அனுபவிக்கிறோம், இந்த அமலநாதிபிரான்ற திவ்ய பிரபந்தத்தை நாம் அனுபவிக்கிறோம்னு சொன்னால் இது ஏதோ நாம் பண்ணின புண்ணியம் என்று எதையாவது சொல்ல முடியுமா? நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த திவ்ய பிரபந்தத்தை அனுபவிப்பதற்கு ஒரு புண்ணியம் பண்ண வேண்டும்னு சொன்னால் அது அபாரமாக பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்டது எதுவுமே சேராது விடத்துல எம்பெருமானுடைய கிருபையாலே இப்படி நம்மை அனுபவிக்கும்படியாக பண்ணுறான். ஒரு ஆடி மாதம் முழுவதும் இங்கே எல்லாம் சேர்ந்து பல வித்வான்கள் இவ்விடத்துல உபன்யசிக்கும்படியாக பண்ணி அதையெல்லாம் கேட்கும்படியாக பண்ணி வைத்திருக்கிறான்னு சொன்னால் அது எம்பெருமான் பண்ணக்கூடிய தபஸ். அவன்தான் இதற்கு காரணமே தவிர வேறொன்று கிடையவே கிடையாது. நாம் பண்ணுகிறோம்னு நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் வெறும் மூடத்தனமே தவிர வேறொன்று கிடையாது. ஆக எம்பெருமான் தான் இத்தனையும் பண்ணுறான், வேற எதுவும் கிடையாது. அதனால் எல்லாரையும் சேர்த்து இதை அனுபவிக்க வேண்டும்னு சொன்னால், இப்போ எல்லாரும் நீங்கள்லாம் இதை அனுபவிக்கிறேன்னு சொன்னால் இதுக்கு எந்த புண்ணியமும் இதற்கு ஒப்பாக ஆகவே ஆகாது. ஆச்சரியமாக திருஷ்டாந்தங்கள்லாம் அநேகம் காட்டுகிறார்கள் பெரியோர்கள். ராஜ்யத்துக்கு எலுமிச்சம்பழம் போலே ஒருத்தன் இப்படி போயிட்டு இருந்தான், ராஜா உட்கார்ந்துருந்தான். பார்த்தா அன்றைக்கி பார்த்து யாரும் காவலாளி யாரையும் காணும். ராஜா உட்காந்துருக்கானே, ராஜாவை விசேஷமாக கொண்டாடுவோம்னா நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஒன்று உள்ளே போனான். உள்ளே போய் ராஜாவுக்கு ஏதாவது கொடுக்கணுமே. அப்போ தான் வர வழியில் மார்க்கெட் வழியாக வந்திருக்கான். ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கான். பரம ஏழை. போய் எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு ஏதாவது பண்ணி சாப்பிட்லான்னு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் அதை எடுத்துன்னு வந்திருக்கான். மடியில் எலுமிச்சம்பழம் இருந்தது. சரி ராஜாவுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமான்னு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு போய் ராஜாதி ராஜாஹிய பிரசக்கியசாலினே அப்படின்னு எல்லாம் விசேஷமாக கொண்டாடி ராஜா இந்த 6 எலுமிச்சம்பழம்னு கொடுத்தான். கொடுத்த உடனே அப்பொழுது அந்த ராஜாவுக்கு நல்ல மனசு இருந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருந்தார் ராஜா. உடனே உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன் வாங்கிக்கொண்டுட்டான். சரி அவனும் போனால் பாதி ராஜ்யத்தை வாங்கிட்டு போயிட்டான். வந்தவன் வாங்கிட்டு போய் நன்னா ராஜ்யத்தில் உட்காந்து நன்னா ராஜ்ய பரிபாலனம் சிம்மாசனத்தில் இவனுக்கு பாதி ராஜ்யம், அந்த ராஜா பாதி ராஜ்யம் இவனுக்கு கொடுக்குறேன்னுட்டா வாங்கிட்டு போனான். வாங்கிட்டு போய் நன்னா சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான். இப்போது இவன் முன்னாடி இருந்தானே, இருக்கும் காலத்தில் இவன் பக்கத்து வீட்டில் இருந்தவன். அவன் அங்கேருந்து ஒரு நாள் வந்தான். வந்து பார்த்துட்டு என்ன அநியாயமாக இருக்குது, நம்ம வீட்டில் இருந்தவன் ஒன்றும் கிடையாது, பக்கத்து வீட்டில் இவனுக்கு அப்படி இருந்தான், இன்றைக்கி என்னவோ சிம்மாசனத்தில் ஏறி உட்காந்துருக்கானே, இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னுட்டு நேராக வந்தான். அவன் உள்ளே வந்து என்னடா இது விசேஷமாக சிம்மாசனத்துலலாம் உட்காந்துருக்கு, எப்படிடா வந்தது உனக்கு இது அப்படின்ன உடனே இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்தேன் ராஜாவுக்கு, பாதி ராஜ்யம் கொடுத்தான் அப்படின்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? எலுமிச்சம்பழத்துக்கு எங்கேயாவது ராஜ்யம் சமமாகுமா? எலுமிச்சம்பழத்துக்கும் ராஜ்யத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதை கொடுத்தா அவன் பாதி ராஜ்யம் கொடுத்தான்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? அதே போல இருக்கக்கூடியதுதான் நாம் சொல்லக்கூடியது ஒன்று. ஒரு நாளும் இது அதற்கு சமமாக ஆகவே ஆகாது. ராஜா நினைச்சா அந்த சமயத்தில் கொடுக்கணும், அவனுடைய நினைவு தான் காரணமே தவிர ஒரு நாளும் இந்த எலுமிச்சம்பழத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏதோ அப்பொழுது அவனுக்கு ஆனந்தமாக இருந்தான். அவனுக்கு ஏதோ இரக்கம் ஏற்பட்டது, ஐயோ பாவம் யாரோ ஒருத்தன் ஒன்றும் இல்லாதவன் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறான் நமக்கு என்று நினைத்த உடனே அவனுக்கு பாதி ராஜ்யம் கொடுக்கலான்னு தோணித்து கொடுத்துட்டான். அவ்வளோதான் விஷயமே தவிர எலுமிச்சம்பழத்துக்கு ராஜ்யம் கொடுத்தான்னு சொல்ல முடியுமா? ஒரு நாளும் சொல்ல முடியாது. அதே போல நாம் பண்ணின தபஸாலே இன்று நாம் இந்த திவ்ய பிரபந்தத்தை அனுபவிக்கிறோம்னு சொல்ல முடியுமா? நாம் பண்ணின புண்ணியத்தாலே அனுபவிக்கிறோம்னு சொல்ல முடியுமானா? ஒரு நாளும் சொல்ல முடியாது. அதற்கும் இதற்கும் எடை போறவே போறாது, எத்தனை சொன்னாலும் போறவே போறாது. அதைத்தான் திருப்பான் ஆழ்வார் நினைக்கிறார் இடத்துல. இப்போ இதற்கே இப்படி சொல்லிவிட்டார், அப்போ திருப்பான் ஆழ்வாரை எவ்வளோ விசேஷமாக கடாட்சம் பண்ணியிருக்கான் ஆழ்வார். அவரிடத்திலேயே பக்தி ஏற்படும்படியாக பண்ணி அவனே வந்து நெஞ்சுக்குள்ளே புகுந்தான்னு சொன்னான். இப்போ எவ்வளோ விசேஷமாக கடாட்சம் பண்ணியிருக்கான். அதற்கு இவர் பண்ணின தபஸுங்கிறது ஏதாவது இருக்குமானா? ஒன்று கூட கிடையாது. அதை தெரிவிக்கிறார். போர மாதவம் செய்தனம் உடறியேன் அரங்கத்தம்மான், அவன் தான் நான் பெரிய தபஸ் பண்ணியிருக்கான், அவன் தான் எனக்குள்ளே வந்து புகுந்திருக்கிறான். அரங்கத்தம்மான் திருவார மார்பதன்னோ அடியேனை ஆட்கொண்டதே. திருவார மார்பு என்று திரு இருக்கக்கூடிய மார்பு, திரு என்று சொன்னால் பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலட்சுமி, அவள் இருக்கக்கூடிய மார்பு. தன் வக்ஷஸ்தல நித்தியவாச ரசிகை என்று எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்திலே மார்பகத்தில் எப்பொழுதும் அங்கேயே இருக்கான.
ஏன் அப்படின்னா அது பரம போக்கியமாக இருக்குது, அது ரொம்ப போக்கியமாக இருக்குது அந்த இடம், அது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, பரம போக்கியமாக இருக்குது. அதனாலே அதை விட்டு பிரியாமல் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று அலர்மேல் மங்கை இருக்காளே அவள் உரையக்கூடிய மார்பு எப்படி இருக்கான்னா அகலகில்லேன் இறையும் என்று அரக்ஷண காலம் கூட என்னால் விட்டு பிரியவே முடியாது என்று மார்பிலே கிடக்கிறார் பெரிய பிராட்டியானவள். எங்கிருந்து சொல்கிறான்னு விசாரித்தார் நம்முடைய பூர்வாசர். இதை எங்கிருந்து சொல்கிறான்னா மார்பிலேருந்து இறங்கி சொல்லவில்லை, மார்பிலே இருந்து கொண்டே சொல்கிறான். லோகத்தில் பொதுவாக என்ன பண்ணுவான்னா பெண்கள்லாம் இருக்காளே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போவா, அம்மா வீட்டுக்கு போய்ட்டு எங்கள் ஆத்துக்காரை விட்டு அரக்ஷணம் கூட இருக்கவே முடியாது. எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய வார்த்தை, அரக்ஷணம் கூட எங்கள் ஆத்துக்காரை விட்டு என்னால் இருக்கவே முடியாது, அவருக்கும் அப்படி தான், என்னை விட்டு அரக்ஷணம் கூட இருக்கவே முடியாது அப்படின்னு இவள் சொல்லுவாள். அவருக்கு என்னென்னா நல்ல வேலை போனான், அப்படி ஒரு 10 நாளாவது போனான்ப்பா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். இவள் என்னன்னா இவளுக்கும் தெரியும் என்னன்னா ஏதோ வாய் வார்த்தைக்கு சொல்கிறாளே தவிர அரக்ஷணம் கூட விட்டு இருக்க முடியாதுன்னு எங்கிருந்து சொல்லணும்னா கணவனோட இருந்து கொண்டு சொல்லணும். அதை விட்டுவிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து சொல்லக்கூடாது, கணவன்கிட்ட விட்டு பிரிந்து வந்து சொல்லக்கூடாது. இதை போல சொல்கிறவா தான் லோகத்தில் இருக்கிறவாள்லாம். ஆனால் பிராட்டி எங்கிருந்து சொல்கிறான்னா எம்பெருமானுடைய மார்பை விட்டு பிரிய முடியாதுன்னு அங்கே இருந்துட்டே சொல்கிறான். அதைத்தான் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அகலகில்லேன் என்னால் விட்டு பிரிய முடியாது, அரக்ஷணம் கூட விட்டு பிரிய முடியாதுன்னு அலர்மேல் மங்கையானவள் உரையக்கூடிய மார்பு அங்கேயே இருந்து கொண்டே சொல்லுகிறாள் அந்த வார்த்தையை தவிர நம்மை போல் அன்றுனா என்று ஆச்சரியமாக காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான மார்பு. அதற்கு மேலே என்ன இருக்குன்னா திரு ஆரமார்பு, ஆரம் பெரிய ஹாரம், அந்த ஹாரம் இருக்குது. அந்த ஹாரம் என்ன பண்ணுறது அப்படின்னா இது எதுக்காக இருக்குது இந்த ஹாரம்னா இந்த ஹாரமானது அது மதிலாக இருக்குது. ஐயோ பிராட்டி இருக்கா, பிராட்டிக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதோ இல்லையோ, பிராட்டியை ரட்சிக்கணுமோ இல்லையோ, அதுக்காக பிராட்டியை மறைத்து கொண்டு ஹாரம் அது மதிலாக இருக்கிறது, ரட்சையாக இருக்கிறது பிராட்டிக்கு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஹாரம் அதோட கூடினதுதான் திருமார்பு என்று கொண்டாடுகிறாரத்தில் திருமார்பு என்று திருவாரமார்பு என்று தெரிவித்தார். இந்த பிராட்டி எப்படி இருக்கிறார் என்று சொன்னார். இவள் இருக்காள எல்லாருக்கும் உபதேசிக்க கூடியவளாக இருக்கிறாள் இந்த பிராட்டி. காலத்தில் ராவணனுக்கும் உபதேசித்தாள்னா அதான் பெருமை. அவள் இருக்கக்கூடிய மார்பு என்கிறபடினாலே இதற்கு தனிப்பட்ட பெருமை. ராவணனை பார்த்து உபதேசித்தா, ராமனோட போய் சேர்ந்துடு, விதிதசை தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹா தேன மைத்ரி பவத்துதே எதி ஜீவித்தும் இச்சசி தெரிவிக்கிறாள் சீதா பிராட்டி. ராவணா நீ நல்லபடியாக வாழ வேண்டும்னு ஆசைப்பட்டாள். விதிதசை தர்மஜ்ஞா, என் கணவன் இருக்கானே ராமன் நன்ன தர்மம் அறிந்தவன், எல்லா தர்மங்களையும் அறிந்தவன். அவன் எப்படி இருக்கான்னா சரணாகத வத்சலஹா, சரணாகதி பண்ணினார்கள்னா அவரிடத்துல வாத்சல்யத்தோட கூடினவன். நீ இப்போ என்னை தூக்கின்னு வந்தையே அது பெரிய தவறு, ஆனால் இந்த தவறை பார்த்து எம்பெருமான் உன்னை தண்டிக்க மாட்டான், கட்டாயம் உன்னிடத்துல கிருபையை பண்ணுவான். நீ போய் சரணாகதி பண்ணு, ராமனிடத்துல சரணாகதி பண்ணிவிட்டேன்னா அவன் உன்னை காப்பாற்றுவான் கட்டாயம். நான் என்னை தூக்கின்னு வந்ததை பொருட்படுத்த மாட்டான், உன்னை தண்டிக்க மாட்டான், அதனாலே அவனிடத்துல சரணாகதி பண்ணின உடனே ராவணன் போய் சரணாகதி பண்ணுவானா? ராவணன் யாருக்குமே வணங்க மாட்டேன் என்று இருக்கக்கூடியவன், அவனுக்கே பேரிட்டார்கள் வனங்களில் அரக்கன். திருமங்கை ஆழ்வார் தெரியும், வனங்களில் அரக்கன், யாராக இருந்தாலும் வணங்கவே மாட்டான். ஆச்சரியமா ஒன்று தெரிவிப்பது உண்டு, யாராக இருந்தாலும் அவன் வணங்குவது என்பது கிடையவே கிடையாது. த்விதா பஜ்ஜேயமப்பேயம் நனமேயம் து கஷ்யசிது என்று இருந்தவன் ராவணன். என்னை ரெண்டா வெட்டி போட்டாலும் வெட்டின 2 பாகமும் பின்னாடி இப்படித்தான் விழுமே தவிர முன்னாடி விழாது. ஏன்னா முன்னாடி விழுந்தா சேவிச்சேன்னு ஆகிடும். நாளை வெட்டின 2 பாகம் த்விதாபஜ்யம் அப்பியம் நனமேயம் து கஷ்யசித் ஏஷமே சகஜோ தோஷா ஸ்வபாவோ துரதிக்கிரமா. அவன் தெரிவிக்கிறான், ஏன் ராவணா ஏன் இப்படி இருக்கு, ஏன் இது இப்படி வெட்டினாலும் கூட ஏன் முன்னாடி சாய மாட்டேன், ஏன் பின்னாடி சாய்வேன்னு சொல்கிறேன்னா என்ன பண்ணுறது? ஏஷமே சகஜோ தோஷா, இது என் கூட பிறந்த தோஷம்ன்றான் ராவணனே சொல்கிறான். இது என் கூட பிறந்த தோஷம்னா, கூட பிறந்த தோஷம்னா விட்டு தொலைய வேண்டியது தானே. எத்தனையோ தோஷங்கள் நமக்கும் எத்தனையோ இருக்குது. என்ன பிறந்தது என் தலையெழுத்து, நான் இதை பண்ணிகிட்டே இருக்கேன், என்னால் ஏன் அதை விட வேண்டியதான் சுவாமி, ஏன் இந்த தப்பை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது? சுபாவம் பண்ணி பழகிடுத்து, விட முடியாது, பண்ணி பழகிடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தான் ராவணன் சொல்கிறான், சுபாவோ துரதிக்கிரமா, யாராலே சுபாவத்தை மீற முடியும்? எனக்கு சுபாவம் என்னன்னா என்னுடைய பாகத்தை என்னுடைய உடம்பை 2ஆக பிறந்தாலும் முன்னாடி சாயாது பின்னாடி தான் சாயும். இது என் கூட பிறந்த தோஷம், ஆனாலும் அதிலிருந்து என்னால் விடுவிக்கவே முடியாது என்னை, நான் அப்படித்தான் என்று ராவணன் யாருக்குமே வணங்க மாட்டான். வேடிக்கையாக ஒன்று சொல்கிறது வந்து சம்பிரதாயத்தில் யாருக்கும் வணங்கலைன்னா கூட ஒத்தனுக்கு வணங்கியானு. யார் அவன்னா? நாபிதன். தலையெல்லாம் சரி பண்ணுறானே, தலை திருத்தம் பண்ணுறானே, முடி திருத்தம் பண்ணுறானே, அவனுக்கு வணங்கியே ஆனான்.
அவன் வணங்கலைன்னா அவனே என்ன பண்ணுறான், நம்ம தலையை பிடித்துனா அவனே புரிய வச்சுடுறான். தலையை பிடிச்சி ஒரு இழுத்து நான் பின்னாடிலாம் வெட்டணுமே, அதனால் அவனே புரிய வச்சுடுறான். அதனால் யாராக இருந்தாலும் அவனுக்கு வணங்கி தான். ஆனால் ராவணன் எப்படின்னா அவனுக்கும் வணங்க மாட்டான், அவனுக்கும் இப்படியே தான் இருப்பான் ராவணன். அவனும் சுற்றி சுற்றி வந்து பார்த்து ஜாகிரதையாக முடிய வெட்டணும். அப்படிப்பட்ட வனங்களில் அரக்கன் என்று ரசமாக தெரிவிப்பார்கள் பெரியோர்கள். அப்படி வனங்களில் அரக்கனாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் இருக்கானே, அந்த ராவணன் அவனை முடிக்க கூடாது என்கிறபடினாலே பிராட்டி நினைத்தாள், அவன் மாண்டு போகக்கூடாது என்கிறபடினாலே சரணாகதி பண்ணுன்னு முதல்ல சொன்னான். சரணாகதி பண்ணுன்னு சொன்னான். சரணாகதி போய் பண்ணுவானா? இப்படிப்பட்ட சுபாவத்தோட கூடினவன் ஒரு நாளும் பண்ண மாட்டான். பிராட்டி பார்த்தா உடனே நம்ம மைத்ரி பவத்துதே, வேண்டாம் ராவணா, நீ சரணாகதிலாம் பண்ண வேண்டாம், ராமனோட போய் கை கொடுக்கு, மித்திரனாயிடு, நண்பனாயிடு, காலெல்லாம் விட வேண்டாம், மைத்ரியை கொள்வாயாக, நண்பனாயிடு, கை கொடுக்க போகிறோம், அது போகிறோம், அப்படியும் ரட்சிப்போம், அது பண்ணாலும் போகிறோம், காலில் விடவே வேண்டாம். ராமன் அவ்வளோ நல்லவன், அவனோட போய் சேருகிறேன்னு சொன்னால் போகிறோம். அந்த எண்ணம் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்ச, மித்திரம் என்கிற பாவனையுடன் வந்தாலும் போகிறோம், அவனை விடுவதே கிடையாதுன்னு. அவனிடத்துல எவ்வளோ தோஷம் இருந்தாலும், தோஷமே இருந்தாலும் கூட அதை விடுவதே கிடையாது. அந்த எம்பெருமான தெரிவிக்கிறான், என்னிடத்துல ஒருத்தன் நண்பன்ற எண்ணத்தோட வந்துட்டான்னா போரும்னா, அவனுக்கு எவ்வளோ தோஷம் இருந்தாலும் அவனை விடுவதில்லை, நான் எப்படியாவது அவனை கை கொண்டு விடுகிறேன் என்பதுதான் எம்பெருமானுடைய அபிப்பிராயம். அதைத்தான் சீதா பிராட்டி ராவணனுக்கு உபதேசித்தால் அக்காலத்தில் போய் எப்படியாவது ராமனோட சேர்ந்து விடு என்று பிராட்டி சொன்னான். அப்படிப்பட்ட பிராட்டி இருக்கக்கூடிய மார்பு. அதற்கு மேலே என்னன்னா, ராவணனுக்கு மட்டும் உபதேசிக்கலனா ஹனுமானுக்கும் உபதேசித்தார். அதான் அவளுக்கு உண்டான பெருமை. ஹனுமானுக்கும் உபதேசிக்கிறார். நல்லவர்கள் கெட்டவர்கள் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரையும் திருத்தி எம்பெருமானோட சேர்த்து வைக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடியவள் தான் திருமார்பிலே இருக்கக்கூடிய பிராட்டி. ஹனுமான் வந்து ராமன் ஜெயித்தாயிற்று, லங்கையை ஜெயித்தான், ராவணனை முடித்தான் என்று அந்த செய்தியை சொன்ன உடனே சீதா பிராட்டிக்கு ரொம்ப ஆனந்தம். கொஞ்ச காலம் ஆனந்தமாக மௌனமாக இருந்து பிற்பாடு, ஹனுமன்னு இவ்வளோ ஆச்சரியமான செய்தியை சுமந்து வந்தாயே, உனக்கு என்ன கொடுப்பதுன்னு எனக்கு தெரியலண்ணா, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை இப்போது கொடுக்கறதுக்கு, ஏன்னா ஆபரணத்தெல்லாம் கட்டி ஏற்கனவே போட்டு வந்துட்டா, அதனால் ஒன்றும் இல்லை என்னிடத்துல உனக்கு கொடுப்பதற்கு, என்ன கொடுப்பதுன்னு தெரியலண்ணா. உடனே ஹனுமான் தெரிவித்தான பொழுது, தேவி ஒன்று இருக்குது, அதை வேணா கொடுக்கலாமே. அப்படியா, எங்கிட்ட ஒன்று இருக்கா, என்னது அதுன்னு? ஒன்றும் இல்லை, போன தடவை இங்கே வந்தேன், உங்க பார்த்துட்டு போகணும்னு எடுத்துக்காக தூதனாக வந்தேன். அப்படி தூதனாக வந்த காலத்தில், இந்த இடத்துல ராமதூதனாக வந்த காலத்தில் இந்த ராட்சசிகள்லாம் நிறைய இம்சை பண்ணிகிட்டே இருந்தா. 700 ராட்சசிகள், சீதா பிராட்டியை இம்சை பண்ணினவர்கள் 700 ராட்சசிகள், 100 பேர் ஒரு நாளைக்கு இம்சை பண்ணுவா. அப்புறம் 6 நாளைக்கு அவளுக்கு லீவுனா, ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியமான ஆஃபீஸு ராவனுடையது. 6 நாள் லீவ், ஒரே ஒரு நாள் தான் ஒர்க்கிங் டே, மற்ற நாளெல்லாம் லீவு. 6 நாள். ஏன் அப்படின்னா 100 பேர் இம்சை பண்ண அது போகிறோம், மற்ற நாள்லாம் நன்னா 6 நாளும் நன்னா அவள் தயாராகணும். ஒரு நாள் இம்சை பண்ணுறதுக்கு மற்ற பேர்லாம் தயாராக இருக்கணும், அதுக்காக 6 நாள் விடுமுறை, அவளுக்கு ஒரே ஒரு நாள் தான் வேலை. இப்படி இம்சித்து வந்தார்கள் ராட்சசிகள்லாம். நிறைய சீதா பிராட்டியை ராவனுடைய பயங்கரமான அந்த வடிவத்தை எல்லாம் தெரிவித்து, அவனுக்கு நீ மனைவியாக ஆகுன்னு துன்புறுத்தி வந்தார்கள் ராட்சசிகள். இதெல்லாம் பார்த்தான் ஹனுமான், அவனுக்கு பொறுக்கலை. அதனாலே இப்பொழுது கேட்டான் ஹனுமான், ராமன் ஜெயிச்சா சொல்லியோ, அதனாலே கேட்டான் அப்பொழுது ஹனுமான், தேவி நான் அப்பொழுது வந்தனே, அப்பொழுது இந்த ராட்சசிகள்லாம் பார்த்தேன், உண்மை எவ்வளோ இம்சித்தார்கள்னு பார்த்தேன். அன்னிலேருந்து எனக்கு தூக்கமே இல்லைண்ணா, அன்னிலேருந்து நான் இதையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அதுக்காகவே பாரு, நகத்தெல்லாம் அன்னிலேருந்து வெட்டாமல் வளர்த்துட்டே இருக்கு, எவ்வளோ பெருசாக இருக்க பாரு. எந்த ராட்சசியை எப்படி பிராண்டுவது, எப்படி கடிப்பது, எப்படி உதைப்பது என்றெல்லாம் இதையே நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு தூக்கமே கிடையாது, ஆகாரமே போல அன்னிலேருந்து உள்ளுக்குள்ள. அதனாலே அதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும். ராட்சசிகள்லாம் நான் இம்சிப்பதற்கு, அவா இத்தனை காலம் உண்மை இம்சிச்சா, நான் இம்சிப்பதற்கு அனுமதி கொடுக்கணும். அனே பிராட்டி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனால், இப்படியா இருப்பது, ஐயோ ராமகோஷ்டி இவ்வளோ தாழ்ந்து விட்டது நினைத்தாள் சீதா பிராட்டி. என்ன ராமன்னு சொன்னால் இரக்கமே வடிவெடுத்தவன் நினச்சிட்டு இருந்தேன், அவனோட சேர்ந்த நீ இப்படி தாழ்ந்து போயிட்டிய, இப்படியா இந்த ராட்சசிகளை இம்சிப்பேன்னு சொல்றது? இந்த ராட்சசிகளை இம்சிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும்னு சொன்னா ஹனுமன்னு உன்னையும் தண்டிக்கணும்னா. ஹனுமான் ஆடி போயிட்டான், என்ன நானும் ராட்சசிகளும் ஒன்னா, என்ன போய் தண்டிக்கணும்னு சொல்றீரே தேவி, எதனாலே? ராஜசம்ஸ்ரய வஷ்யானாம் குர்வந்தீனாம் பராஜ்ஞயா விதேயானாம் சதாசீனாம் கக்குப்பேட் வானரோத்தமா. கேட்டிராள் சீதா பிராட்டி, இவர்களெல்லாம் இம்சித்தார்கள் எதனாலேனா, ராஜாவுக்கு வசப்பட்டவர்கள். ராஜா சொல் பேச்சை கேட்கணும் இல்லையோ. ராஜா யாரு? ராவணன். ராவணன் சொல் பேட்டை கேட்டு என்னை இம்சித்தார்கள். நீ என்ன பண்ற? உங்க ராஜா ராமன்,
ராமன் சொல் பேச்சு கேட்டு தானே நீ நடக்கிற. அப்போ சொல் பேச்சு, ராஜா சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது உன்னுடைய அபிப்பிராயத்தாலே ராட்சசிகளை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால், ராமராஜன் சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய உன்னையும் தண்டிக்கணும். நீயும் தண்டனைக்குரியவன் தானே, உன்னையும் தண்டிக்கணும் இல்லையா? இப்போ ராஜா சொல்றதை கேட்டு யார் நடக்கிறானோ அவனெல்லாம் தண்டிக்கணும் தான். முதல்ல உன்னை தண்டிக்கணும் ஹனுமான் சொல்லிட்டா சீதா பிராட்டி. ஹனுமான் நடுங்கி போயிட்டான். அப்புறம் இன்னொன்று சொன்னா அவள், பாபானாம்பா சுபானாம்பா பதார்ஹானாம் பிளவங்கமா காரியம் கருணம் ஆரியேன நகசின் நாபராஜ்யதி. உயிரான வார்த்தை இது ஸ்ரீராமாயணத்தில், அற்புதமான விஷயம். பாபானாம்பா சுபானாம்பா, இவர்களெல்லாம் ஹனுமன் உன்னுடைய அபிப்பிராயத்தாலே பாபம் செய்தவர்கள், அப்படியே இருக்கட்டும், இவ பாபம் பண்ணினவாளா இருக்கட்டும். என்னுடைய அபிப்பிராயத்தாலே இவர்களெல்லாம் நல்லதைத்தான் பண்ணியிருக்கா. ராஜானுடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் நடந்திருக்கா, நல்ல ஒரு குறையும் இல்லை. சுபானாம்பா பதார்ஹானாம் பிளவங்கமா, இவர்களெல்லாம் தண்டிக்க தகுந்தவர்களா இருக்கட்டும், உன் பிரகாரத்தாலே இருக்கட்டும். காரியம் கருணமாரியேனா நகசின் நாபராத்தியதி, ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்க்கும் காலத்தில் இந்த லோகத்தில் பாபம் பண்ணாதவர்கள் யாருன்னா நகசின் நாபராத்தியதி, குற்றம் பண்ணாதவர்கள் யாருமே கிடையாது. இந்த லோகத்தில் எல்லாரும் பாவத்தோட கூடினவர்கள் தான். இந்த லோகத்தில் பிறந்தாச்சுன்னா எல்லாரும் பாவத்தோட கூடினவர். அப்படின்ன உடனே ஹனுமான் அப்படி கொஞ்சம் தலையை குனிஞ்சுட்டான். தலையை குனிஞ்சுன்னு சீதா பிராட்டிக்கு தெரிஞ்சு கொடுத்து, ஓ இவன் என்ன அபிப்பிராயத்தில் இப்படி தலையை குனிஞ்சுக்கிறான், ராமனுக்கு ஒரு தோஷமும் இல்லையே, இந்த லோகத்தில் பிறந்தவன் தானே, ராமனுக்கு ஒரு தோஷமும் இல்லையே, மனுஷனாக தானே பிறந்திருக்கான், எந்த குற்றமும் இல்லையே நினைக்கிறான்னு உடனே சீதா பிராட்டி தெரிவித்தா, உங்கள் ராமராஜனுக்கு தோஷம் இல்லை குற்றம் இல்லைன்னு நினைக்கிறாயா நீ, அவனுக்கும் தோஷம் இருக்கு சொல்கிறேன் கேரு. அப்படியா, தலையை தூக்கினா என்ன தோஷம் என்று பார்த்தான். அப்பொழுது சீதா பிராட்டி தெரிவித்தாள், அன்றைய தினம் ஒரு நாள் இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் காக்காசுரன்னு ஒரு காக்கையினுடைய வடிவத்தை எடுத்து கொண்டு என்னுடைய மார்பகத்திலே விரணத்தை உண்டு பண்ணினான், ரத்தம் ஒடியும்படியா என்னுடைய மார்பகத்தை பிராண்டினான். அப்பொழுது ராமன் படுத்துட்டு இருந்தான். அவனை எழுப்பின உடனே எழுந்திருந்து ஒரு புல்லை எடுத்தான், பிரம்மாஸ்திரத்தை அபிமந்திரித்தான், பிரம்மாவுடைய மந்திரத்தை சொன்னான், அந்த புல்லை விட்டான். அந்த புல்லானது காக்கையை துரத்தி விரட்டி அடித்து கடைசியில காக்காசுரனானவன் அந்த காக்கையானது ராமன் இருக்கக்கூடிய இடத்துலயே விழுந்துடுத்து. கடைசியில அது ஒன்றும் மேலே பறக்க முடியல, அதனாலே அது விழுந்தது. அந்த பிரம்மாஸ்திரம் எங்கே போச்சு? இத்தனை காலம் 10 மாதம் நான் இங்கே இருக்கனே ராமனுடைய பவனத்தில், ராமனுக்கு இன்னொரு பிரம்மாஸ்திரம் இல்லையா? என்ன ஒரே ஒரு அஸ்திரம் தானா ராமனிடத்துல? ஒரு அஸ்திரத்தை விட்டிருப்பன் என்று சொன்னால் ராவணன் முடிந்து போயிருப்பானே என்னைக்கோ, இருந்த இடத்துலேருந்தே விடலாம். இப்போல்லாம் சொல்கிறாள் மிசைல் நல்லா சொல்கிறாள், இருந்த இடத்துலேருந்தே தகர்ப்பது என்பது, அது ராமனிடத்துல இல்லையாண்ணா? ஒன்று அந்த காலத்தில் விட்டிருப்பன் என்று சொன்னால் என்னைக்கோ ராவணன் போயிருப்பானே, என்னை அன்றைக்கே காப்பாற்றிருக்கலாமே, அது பண்ணவில்லையே. 10 மாதம் என்னை விட்டிருந்தானே இவ்விடத்துல, அது அவன் பண்ணின தவறு, ராமன் பண்ணின தவறு என்று தெரிவித்தாள் சீதா பிராட்டி. சொன்ன உடனே ஐயோ லோகநாதனான ராமனுக்கே இவள் தோஷம் சொல்லுகிறாள். ஆச்சரியப்பட்டான் அனுமான். அப்புறம் நினைத்தான் அனுமான், ராமனுக்கு வேணா தோஷம் இருக்கலாம், ஆனால் தேவரீருக்கு ஒன்றுமே இல்லையே என்று நினைத்தான். அப்பொழுது அனுமான் நினைத்த உடனே சீதா பிராட்டி அவள் தெரிவித்தா, அனுமன் நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு நன்னா தெரியறது, எனக்கு என்ன தோஷமும் இல்லைன்னு நினைக்கிறேயே நீ, எனக்கும் தோஷம் இருக்கிறதுனா. என்ன தோஷம்னா, என்னுடைய கணவனுக்கு தோஷம் இருக்குன்னு உன்னிடத்துல சொல்றேனே, பரபுருஷனான இன்னொருத்தன் இடத்துல சொல்லாமா? என்னுடைய பர்த்தா சரியில்லைன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லாமா? இன்னொரு புருஷன்கிட்ட சொல்லாமா? சொல்லக்கூடாது. அது என்னவானாலும் அந்தரங்கமானது, அதனாலே அதை மற்றொருவர்கிட்ட சொல்லக்கூடாது இல்லையோ. இப்போ ராமனுக்கு இந்த தோஷம் இருக்கு குறை இருக்குன்னு உன்னிடத்துல சொல்றேனே, அதான் எனக்கு உண்டான தோஷம். அதனாலே இந்த லோகத்தில் யாரும் தோஷமற்றவர்கள்ங்கிறது கிடையவே கிடையாதுண்ணா. எவனாக இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு இந்த லோக சுபாவம் அது தன்னிடையே சேருகிறது. அதனாலே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்பது முடியாத ஒன்று என்று தெரிவித்தால் சீதா பிராட்டி. அதனாலே லோகத்திலே யார்தான் தவறு செய்தார்கள், எல்லாரும் தவறு செய்கிறார்கள் இந்த லோகத்திலே என்று நகசின் நாபராத்தியத்தின்னு அற்புதமாக தெரிவித்தாள் அப்பொழுது சீதா பிராட்டி. அதனாலே இப்படி அனுமானை சொல்லி அவனையும் திருத்தினாள். அதற்கு மேலே ராவணனுக்கும் நிறைய உபதேசம் பண்ணி எப்படியாவது திருத்த வேணும், அதுக்காகத்தான் போய் இருந்தது. சீதா பிராட்டி அங்கே போய் இருந்தாலே அது இருந்தது அதற்காகத்தான். இப்போ ராமனுக்கு தோஷம் இருக்குன்னெல்லாம் சொன்னது எதனாலே சொல்லுகிறாள்னா, ராட்சசியை இவன் இம்சிக்க கூடாது, எல்லாரும் இந்த லோகத்தில் பிறந்தவர்கள் தோஷத்தோட கூடினவர்கள் தான் சொல்லுவதற்காக அவள் சொன்னாலே தவிர உண்மையிலேயே ஆராய்ந்து பார்த்தா அப்படி ராமனுக்கும் பிராட்டிக்கும் தோஷம் இருக்கிறதானா? அப்படி ஒன்றும் தோஷம் இல்லை. அனுமானுக்கு சமாதானம் சொல்ல வேண்டும்னு சொன்ன வார்த்தை அது. ஏன்னா ராவணன் இவ்விடத்துல ராவணனை கொல்ல வேண்டும்னு வந்திருக்கான் அவன். அதே போல சீதா பிராட்டி அவள் எதற்காக இங்கே சிறையில் அவளே தானே வந்திருக்கா.
ஒரு நாளும் ராவணன் தூக்கிண்டு வரல, அவனே தான் வந்து இருக்கிறார் இவ்விடத்துல. சிறை இருந்த வளையத்தம் சொல்லுகிறதுன்னு காட்டினார் புள்ளலோகாச்சாரியர். அற்புதமா இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறை இருந்த வளையத்தம். இவளே போய் சிறையில் இருந்தார். அதை வால்மீகியும் தெரிவிக்கிறார் இடத்துல. சுரஸ்திரீ துக்கசாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசகான்னு தேவஸ்திரீகளுடைய துக்கத்தை போக்க வேண்டும்னு ராவணனுடைய பவனத்திலே போய் லங்கையிலே போய் 10 மாதம் இருந்தாள். இடத்துல இவளே போய் இருந்தாலே தவிர இல்லைன்னா இவளுடைய பாதிப்பிரத்திய தர்மத்தாலே ராமனே வேண்டியதில்லை. இவளே என்னைக்கு ராவணன் காகாயத்தில் தூக்கின்னு போனானோ அன்னைக்கு ராவணா நீ ஒரு பிடி சாம்பலா போன்னு சபித்து இருந்தால் அப்பயே சாம்பலா போயிருப்போம். வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவள் தான் வந்தாள். இங்கே வந்து எதற்காக வந்தான்? ராவணனை திருத்த வேணும். இவனுக்கு உபதேசம் பண்ணி எப்படியாவது இவனையும் திருத்த வேணும். அங்கே இருக்கக்கூடிய தேவஸ்திரீகளுடைய சிறையை விடுவிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து பிராட்டியே வந்து இருந்தாலே தவிர உண்மையிலே இவளை ராவணன் தூக்கி கொண்டு வரவில்லைன்னு அற்புதமாக எடுத்து காட்டுகிறார் வால்மீகி பகவானும், அதே போல நம்முடைய ஆச்சாரியர்களும் கூட. அதனால இவளை தான் வந்து இருந்தாங்க. அதனால எந்த குறையும் கிடையாது இவர்களுக்கு. இருந்தாலும் அனுமான் இருக்கான ராட்சசிகளை இம்சிக்க கூடாது என்கிறபடினாலே இந்த லோகத்திலே எல்லாரும் குற்றத்தோடைய கூடியவர்கள் தான் தெரிவிக்கிறார். இதே வார்த்தையைத்தான் எம்பெருமானிடத்துல சொல்லி சொல்லி நம்மையும் சேர்த்து வைக்கிறார். நம்ம எம்பெருமானோட எப்படி சேர்த்து வைக்கிறார்? பிராட்டி தான் சேர்த்து வைக்கிறார். அவன் மார்பிலே இருந்து கொண்டு யார் தான் இந்த லோகத்தில் அவளை பார்த்தாலே இதான் வார்த்தை. நகஷின் நாபராத்தியதி நகஷின் நாபராத்தியதி இதை சொல்லிட்டே இருப்பா பிராட்டி. யாராவது ஒருத்தனை பாடியன் போய் விடறேன் எம்பெருமான் காலில் விடறேன்னா பக்கத்தில் பிராட்டி மார்பிலே இருக்கா. அவள் எவ்வளவோ தோஷம் இருக்கு என்று எம்பெருமானுக்கு என்ன தோன்றது? நாம போய் விழுந்த உடனே முதல்ல நம்முடைய பாவம் தான் கண்டப்படுறது. ஏன்னா அவன் சாஸ்திரத்தை கொண்டே எல்லாவற்றையும் பார்க்கிறபடினாலே பாவம் தான் கண்டப்படுறது. உடனே பிராட்டி என்ன பண்றான்னா யார் தானா குற்றம் பண்ணாதவர்கள் இதையே சொல்லி சொல்லி எப்படியோ நம்ம சேர்த்து வச்சு விடுறான் எம்பெருமானோட. சரி போ பரவாயில்ல போ, ஏதோ நீ சொன்னையா சரி சேர்த்துக்கிறேன் என்றான் எம்பெருமான். ஆக இப்படித்தான் நம்மையும் அவனையும் சேர்த்து வைக்கக்கூடியவளாக இருக்கிறாள் பிராட்டியானவள். அதனாலே எல்லோருக்கும் உபதேசம் பண்ணுகிறாள். அனுமானுக்கும் உபதேசம் பண்ணா, ராவணனுக்கும் உபதேசம் பண்ணுகிறாள். அப்படிப்பட்ட ஏற்றத்தோட கூடியவள் இருக்கக்கூடிய மார்புதான் திருவார மார்பு என்று விசேஷமாக கொண்டாடுகிறார் இடத்துல திருப்பான் ஆழ்வார். திருவார மார்பதன்னோ அதுக்கு மேலே அந்த ஆரம் இட்டிருக்கானே, எதுக்கு ஆரம் இட்டிருக்கான? அழகை மறைப்பதற்கான சொல்லி அழகை மறைக்க வேண்டும் என்கிறபடினாலே அந்த ஆரத்தை அணிந்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அவனுக்கு கீழே சொன்னேன், அவனுக்கு திருவாபரணம் இடறதெல்லாம் எதுக்கான? அழகை மறைப்பதற்காக. திருவாபரணத்துக்கு தான் அழகை கொடுக்கிறான் அவன். அவனிடத்துல ஆபரணங்கள் எல்லாம் சேர்ந்து அழகை பெற்று திருவாபரணங்களாக ஆகின்றன. நாளை ஆபரணங்கள் எல்லாம் சேர்ந்து திருவாபரணம் ஆறுது, அழகை பெறறது அவனிடத்துல சேர்ந்து. அவனுக்கு ஆபரணத்தாலே அழகன்று, இயற்கையாவே அவனுக்கு அழகு. அவனுடைய அழகைத்தான் திருவாபரணத்துக்கு கொடுக்கிறான் என்பதுதான் விஷயம் இடத்துல. அதனாலே அழகை மறைப்பது தான் திருவாபரணமாக அமைந்தது என்று ஹனுமான் கூட முதல்ல பார்க்குறான். ராமனை முதல்ல பார்த்த உடனே ரிஷபமுக பர்வதத்தில் முதல்ல பார்த்த உடனே அவன் முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆயதாச்ச சூர்த்தாச்ச பாகவ பரிகோமமாக சர்வபூஷண பூஷாருகாக கிமர்த்தம் ந விபூஷிதா. அவன் முதல்ல கேட்டான், அண்ணா முடந்தாள் அளவு கை நீண்டு இருக்கு உங்களுக்கு, எதனாலே ஆபரணத்தை இட்டு மறைத்து கொள்ளவில்லை? முடந்தாள் அளவு நிற்கும் போது நீண்டு இருக்கு, உட்காரும் போது இல்லை. உட்காரும் போது எவ்வளோ வேணா நீரும், நிற்கும் போது நீண்டு இருக்கிறது முடந்தாள் அளவு. அப்படி இருக்கக்கூடிய அழகான உங்களுடைய வடிவு, ராமனும் லக்ஷ்மணனும் என்ன அழகான வடிவு, ஏன் ஆபரணத்தை இட்டு மறைத்து கொள்ளவில்லைன்னு கேட்டான் அவ்விடத்துல. இது மறைக்க வேண்டாமா? இந்த அழகை எல்லாருக்கும் காட்டலாமா? காட்டக்கூடாதுன்னு ஹனுமான் கூட தெரிவித்தான். அதனாலே ஆச்சரியமான ஹாரத்தை இட்டு பிராட்டி எழுந்தருளிருக்காரு, அவளை ரட்சிக்க வேண்டும்னு மறைத்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். திருவார மார்பதன்னோ அடியேனை ஆட்கொண்டது. அப்படிப்பட்ட அந்த திருவார மார்பிற்கு அடியேனை ஆட்கொண்டது. அதற்கு நான் அடிமை ஆயிட்டேன்னா, அந்த மார்புக்கு அடிமையானேன், பிராட்டி இருக்காடலையோ, அதனாலே பிராட்டிக்கு அடிமையானேன், அதனாலே எம்பெருமானுக்கும் அடிமையாக இருக்கிறேன். திருவார மார்பதன்னும் அடியேனை ஆட்கொண்டதேன்னு தெரிவித்தார். அதை தெரிவித்த உடனே அடுத்தபடியாக அவ்விடத்துல அடுத்த பாட்டில் மேலே இருக்கக்கூடிய கண்டம் பார்த்தது. மார்புக்கு மேலே என்ன இருக்கு? கண்டம், கழுத்து. இந்த கண்டம் இருக்க அது பார்த்து தவிர்த்தார். ஓய் என்ன ஆழ்வீர், வெறுமை நம்ம தாண்டி தான் ஓய் எல்லாமே, நம்ம தாண்டி தான் எல்லாமே இருக்குது. என்னவோ மார்புன்னு பெருசாக மார்பை கொண்டாடுறி, வயிற்றை கொண்டாடுறி. அந்த வயிற்றுக்குள்ளே ஏதாவது போனோம்னா நம்ம மூலமாக தான் போகணும். இல்லைன்னா இந்த கண்டத்தை தாண்டி தொண்டை கீழே, தொண்டை இல்லைன்னா ஏதாவது போகுமா? உள்ள ஒன்றுமே போகாத இல்லையோ. அதனால் இதை தாண்டி தான் எல்லாம் போயான வேணும். அப்படிப்பட்ட நம்மை பாராமல் நீ இருக்கிற, எதையோ சொல்லிட்டு இருக்கிற என்று இவ்விடத்திலே தெரிவித்தார். கீழ்ப்பாட்டிலே சொன்னது என்ன?
இப்போ சகல வேதத்துக்கும் சாரமாக இருக்கக்கூடியது இந்த 10 பாட்டுன்னு நாம் அனுபவித்தோம். இப்போ கீழ்ப்பாட்டில் 5ஆம் பாட்டிலே சொன்னது எதுன்னா அந்தர்யாமித்துவத்தை தெரிவிக்கிறார். கீழே ராமாவதாரத்தை தெரிவித்தார், எம்பெருமான் லோகத்தை எல்லாம் அளந்தான்னு தெரிவித்தார். ஆக அவதாரங்களை எல்லாம் சொல்லி கீழ்ப்பாட்டிலே சொன்னது உள்ளத்திலே புகுந்து அந்த இடத்துலையே இருக்கான்னு சொன்னார் இல்லையோ. பாரமாய பழவின பத்தறுத்து என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்னி என் உள் புகுந்தான் என்று எனக்குள்ளேயே புகுந்தான் அந்தர்யாமித்துவத்தையும் அனுபவிக்கிறார் இந்த கீழ்ப்பாசுரத்தில் 5ஆம் பாசுரத்தில். இப்போ இந்த பாசுரத்தில் கண்டம் இருக்கே அதை அனுபவிக்கிறார் ஆச்சரியமாக. துண்டவன் பிற என் துயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டுவாள் பொழில் சூழ் அரங்கநகர் மேயவப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் 7 மாள் வரை முத்துமுண்ட கண்டம் கண்டீர் அடியேன உய்யக்கொண்டதே என்று கண்டம் சொல்லித்து. மற்ற அவயவெல்லாம் இருக்கட்டும், ஆபத்துன்னு வந்ததுன்னா யார் காப்பாற்றுறது? நம்ம தானே காப்பாற்றுறோம். ஆபத்து லோகத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா கண்டத்தின் மூலமாக தான் எல்லாத்தையும் விழுங்கணும், கண்டத்து வழியாக தான் எல்லாத்தையும் விழுங்கணும். எல்லா பதார்த்தத்தையும் உள்ளுக்குள்ளே வைத்து எம்பெருமான் ரட்சிக்கிறான். ஆபத்துக்கு ரட்சிக்கக்கூடியவன் இவன் சொன்னார். அதற்கு நாம் தான் உதவ வேண்டும், நம்மை அனுபவியும் என்று காட்டியது திருக்கண்டமானது கழுத்தானது. அதனாலே அனுபவிக்கிறார் இடத்தை. எப்படிப்பட்டவன் அந்த எம்பெருமான் தெரியுமா? என்னுடைய பாவம் பாரமாய பழவினை பத்தறுத்துன்னு கீழே சொன்னாலும் பெரிய பாரமாக இருக்கக்கூடிய பாவம். இந்த பாவங்கள்னு சொல்லக்கூடியதற்கு எல்லாருக்கும் இருக்குண்ணா, மனுஷனுக்கு மட்டுமா? தேவதைகளுக்கும் உண்டு, தேவதைகளுக்கும் உண்டானது இந்த பாவம். அதனாலே அவர்களுடைய பாவத்தையும் போக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். அதை தெரிவிக்கிறார் ஆச்சரியமா. துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன் என்று துண்டவன் பிறையன் என்று துண்டம் துண்டமாக இருக்கக்கூடியது ஒரு கலையாக இருக்கக்கூடிய சந்திரன். துண்டவன் என்றால் இவ்விடத்துல வெண்மை நிறத்திலே இருக்கக்கூடிய துண்ட வெண் பிறையன். பிறைனா சந்திரக்கலை. அந்த சந்திரக்கலை இருக்கே, அந்த சந்திரனுக்கு ஏற்பட்ட ஆபத்து துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன். அந்த பிறை கலாமாத்திரமாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு ஏற்பட்ட ஆபத்து. என்ன ஆபத்து ஏற்பட்டன? அந்த காலத்தில் தக்ஷ பிரஜாபதினு ஒருத்தர் இருந்தார். தக்ஷ பிரஜாபதினு சொல்லக்கூடியவர் பிரம்மாவுக்கு கீழே இருந்து அவருக்கு சகாயம் பண்ணுறார். லோகத்தை எல்லாம் சிருஷ்டிப்பதற்கு அவர் நிறைய சகாயம் பண்ணுறார். அப்படிப்பட்ட அந்த தக்ஷ பிரஜாபதி அவருக்கு 27 பெண்கள், 27 பெண்களும் 27 நட்சத்திரங்கள் தான் 27 பெண்கள் இந்த தக்ஷ பிரஜாபதிக்கு. அந்த 27 பெண்களையும் சந்திரன் ஒருத்தனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தார். 27 மனைவிகள் சந்திரனுக்கு. நாளை அத்தனை பெண்களையும் ஒருத்தனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்போ சந்திரனானவன் எல்லாரையும் ஏகரீதியாக பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையும். ஆனால் சந்திரனுக்கு ரோஹிணி என்கிற பெண்ணின் இடத்துல, அந்த நட்சத்திரத்தின் இடத்துல மிகுந்த பிரீத்தி சந்திரனுக்கு. இப்போ அதனிடத்துல ரொம்ப பிரீதியை காட்டினபடினாலே ஒரு சமயம் தக்ஷ பிரஜாபதி அதை அறிந்து கொண்டார். மற்ற பெண்களெல்லாம் கேட்டார், என்னவோ தெரியல சந்திரன் எங்கள் ஆத்துக்காருக்கு ரோஹிணி இடத்துல தான் ரொம்ப பிரீத்தியாக இருக்கு என்று தெரிவித்தார்கள் பெண்களெல்லாம். மற்ற 26 நட்சத்திரங்களும் அதை கேட்ட உடனே தக்ஷ பிரஜாபதிக்கு ரொம்ப கோபம் வந்துவிடுத்து. அதனாலே சபித்தார் சந்திரனை, உனக்கு க்ஷயரோகம் வர கடவட்டும் என்று சபித்தார். க்ஷயரோகம்னா என்ன? அங்கங்களெல்லாம் குறைந்து கொண்டே வருவது. க்ஷயம் அங்கங்கள் எல்லாம் குறைஞ்சுட்டே வருது. பார்த்தா கடைசியில் சந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்டார். மாப்பிள்ளைக்கு மாமனார் சாபம் கொடுத்துட்டார். சாபம் கொடுத்தா அப்புறம் ஐயோ நம்முடைய மாப்பிள்ளையாச்சே, ஐயோ பாவம் இவனுக்கு என்னவோ சாபம்னோ கொடுத்தோம், இவன் வேணா நாசமாப்பட்டான், என்னுடைய பெண்கள்லாம் இருக்காள், அவளுக்குன்னா பாதிப்பு ஏற்படும் இதனால் என்று பார்த்தார். கடைசியில் சந்திரனும் ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே, மாமனாரே எனக்கு ஒரு விடிவு காலம் சொல்லணும் என்று அவன் கேட்க, அப்பொழுது மாமனார் தெரிவித்தார், தக்ஷ பிரஜாபதி தெரிவித்தார், நீ போய் விசேஷமான தீர்த்தத்திலே நீராடி இதையெல்லாம் போக்கிக் கொள்வாயாக என்று தெரிவித்தான். இவனுக்கு அங்கம் குறைஞ்சுட்டே வருது. அதாவது சந்திரனுக்கு கலைகள் குறைந்து கொண்டே வந்தது. கலைகள் குறைந்து கொண்டே வந்த பிற்பாடு இவன் சென்று சந்திர புஷ்கரணின்னு ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் போய் பார்த்தா அங்கே எம்பெருமானுடைய பின்வாசல், அதாவது பரமபத வாசல்னு இருக்குது. அந்த பரமபத வாசலுக்கு நேர எதிர பார்த்தா சந்திர புஷ்கரணி. அந்த சந்திர புஷ்கரணியில் சந்திரனானவன் நீராடி தன்னுடைய கலைகளையெல்லாம் மீண்டும் பெற்றான், பூர்ணனாக ஆனான் என்பது விருத்தாந்தம். அதை அறிவிக்க வேண்டும் என்கிறபடினாலேயே இன்றளவும் சந்திரனுடைய கலையானது கூடுகிறது, பெருகிறது என்று பார்க்கிறோம். அமாவாசை பரியந்தம் குறைஞ்சுட்டே வருது, அமாவாசையிலேருந்து பெருகின்றே போய் பௌர்ணமியாக மாறுகிறது. இந்த விருத்தாந்தத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக ஏற்பட்டது இது என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் இடத்துல. அதனாலே சந்திரனுக்கு இதெல்லாம் குறைஞ்சு கூடியது எங்கேனா திருவரங்கத்திலே சந்திர புஷ்கரணியிலே என்கிறபடினாலே அதையும் தெரிவிக்கிறார். அவனுடைய அந்த
பெரிய ஒரு சாபம், அதையும் போக்கினா எம்பெருமானே நீ. அது மட்டுமன்று, துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன். அடுத்தபடியா துண்டவன் பிறையன், துண்டாக இருக்கக்கூடிய கலை சந்திரன், அதை தலையிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடியவன் ருத்ரன். ருத்ரன் இருக்கானே, அவனுக்கும் சாபம் ஏற்பட்டது. ருத்ரன் என்ன பண்ணான்னா, ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்தது, ருத்ரனுக்கு 5 தலை, பிரம்மாவுக்கும் 5 தலை. அதாவது நான்முகனாக எம்பெருமான் சிருஷ்டித்த பிற்பாடு தேவதைகளுக்கெல்லாம் விசேஷ சக்தி இருக்கிற அப்படின்னாலே அவரும் 5 தலையை கொண்டார். 5 தலை இருக்கும் காலத்தில் பார்த்தான், ருத்ரன் பார்த்தான். அப்பொழுது நம்ம சேவிக்க வரவாளுக்கெல்லாம் குழப்பம் ஏற்படுறது. ருத்ரனை சேவிப்பதா இல்லை பக்கத்தில் இருக்காரு அவரும் இதே மாதிரி இருக்கார், அவரும் 5 தலைன்னு நம்ம அப்பா காலில் போய் விழுந்துடுறான். நம்ம சேவிக்க வரவாள்லாம் நம்ம அப்பாவை போய் சேவிக்கிறார். பிரம்மா அப்பா, ருத்ரனுக்கு அப்பா. நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே என்று நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகன் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். நான்முகனை நாராயணன் படைத்தான், பிரம்மாவை நாராயணன் சிருஷ்டித்தான். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் என்று முதல்ல நாராயணன் தன்னுடைய திருநாபி கமலத்திலிருந்து பிரம்மாவை உண்டாக்கினான். அப்புறம் அந்த நான்முகன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் பஞ்சமுகனான ருத்ரனை சிருஷ்டித்தான். பஞ்சமுகனான ருத்ரன் அவன் சிருஷ்டித்தான். நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். சங்கரன் ருத்ரனை சிருஷ்டித்தான் பிரம்மா. அப்புறம் இந்த ருத்ரன் இருக்கானே, அவன் என்ன பண்ணான்னா, இவன் பஞ்சமுகம் எடுத்தா அடுத்தது சண்முகனை அவன் சிருஷ்டித்தான். 6 முகம் கூடித்தோடின சுப்பிரமணியனை அவன் சிருஷ்டித்தான், சண்முகனை சிருஷ்டித்தான். இப்படி என்னாச்சு, சிருஷ்டி பகுமுகமாயிட்டுண்டா. இப்படி சிருஷ்டியானதுக்கு அது பெருகின்றே போச்சுன்னா, இப்படி சிருஷ்டி பெருகின்றே போய் என்ன அரை செகண்டுக்கு 1 4ன்னு பெருகின்றே போடுது சிருஷ்டியான என்று பார்க்கிறோம். ஆக இப்படியெல்லாம் இந்த சிருஷ்டி கிரமம் இருக்கே, அதற்கு சேர தகப்பனார் பிரம்மா, பிள்ளை ருத்ரன். அப்படி இருக்கும் காலத்தில் இந்த ருத்ரனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததே அப்பா தான், தகப்பனார் பிரம்மா தான் ருத்ரனுக்கு எல்லாம் சொல்லித்தரார். அதனால தகப்பனாரா மட்டும் இல்லை, ஆச்சாரியனாவும் இருக்கான். பிரம்மா தான் ஆச்சாரியன் ருத்ரனுக்கு. 2 வகையிலையும் பெருமை வாய்ந்தவன் பிரம்மா. ஆனாலும் ருத்ரனுக்கு என்ன தோணித்துன்னா, இடத்துல நம்ம சேவிக்கிறவாள்லாம் ஒரே கன்ஃபியூஷன், இவருக்கும் 5 தலை அவருக்கும் 5 தலைன்னா 2 பேரும் பார்க்கறதுக்கு உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கா, அதனால நம்ம சேவிக்கிறவராள்லாம் அவரை போய் சேவிச்சு விட்றா நம்ம அப்பாவை என்று பார்த்தான். ஒரு சமயம் ருத்ரன் நேர போனான், ஒன்றுமே பேசாத காலத்தில் திடீர்னு போய் பிரம்மா தகப்பனாருடைய தலையை கிள்ளிட்டான். தலையை கிள்ளினான், அதாவது இடது கையாலே இந்த 2 விரலை பிடித்தான், கிள்ளி களைந்தானேன்னு தேவனோலியோ அபார சக்தியோட கூடினவன் ருத்ரன். அதனால் தலையை சுலபமாக கிள்ளிட்டான் அப்பாவுடைய தலை. கிள்ளினான உடனே விடத்துல அப்பாவுக்கு அபார கோபம் ஏற்பட்டது பிரம்மாவுக்கு. உடனே சபித்தார், கபாலித்வம் பவிஷ்யசி, இந்த கபாலம் கையில் ஒட்டிக்கிட்டோன்னு ஒட்டி கொடுத்து கிள்ளினா கிள்ளி கீழே ஏறி எடுத்துக்குள்ள கபாலம் கையில் ஒட்டி கொடுத்து. கபாலம் கையில் ஒட்டினோடனே பிரம்மா கபாலம் அது கையில் ஒட்டினது. என்ன பண்ணாலும் உதறான். உதறினா என்ன, போகமாட்டேங்கிறது. போகாத காலத்தில் ரொம்ப வருத்தம் அடைந்தான் ருத்ரன். பிரம்மாவின் இடத்துலேயே கேட்டான், அப்பா இது போகிறதுக்கு ஏதாவது வழி சொல்லணும், இது கீழே விழமாட்டேங்கிறது அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அப்பொழுது அவன் தெரிவித்தான், ரொம்ப இறக்கப்பட்டு, சரி போ, ஏதோ தெரியாமல் விட்டான், சரி இருக்கட்டும் ருத்ரா, இதை பாரு, நீ பண்ணினது பெரிய தவறு. நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் உனக்கு நேரம் அப்பா, உனக்கு ஆச்சாரியன். என்ன தவறு பண்ணேன்? என்னிடத்துல என்ன தவறை கண்டாய்? என்னுடைய தலையை போய் கிள்ளிட்டியே நீ. அதனாலே இது எப்போ கீழே விழும் தெரியுமா? இது எப்போ நிரம்புறதோ அப்போ தான் கீழே விடும். இந்த கபாலமானது பூர்ணமாக நிரம்பணும், அப்போ தான் கீழே விடும். பார்த்தான் அப்பொழுது ருத்ரன், சரி எல்லாத்தையும் தூக்கி இங்கே கபாலத்தில் போடுவோம், கபாலத்தில் போட்டு அதை நிரப்புவோம்னு பார்த்தான். கண்ட கடலும் மலையும் உலகேடும் உண்டத்து காத்த முகில்வண்ணா ஓ என்று இண்டச்சனமுடி ஈசன் இறக்கொள்ளா என் அண்ட நிறத்தானே அச்சோ அச்சோ மார்பில் திருமரே அச்சோ அச்சோன்னு கொண்டாடுகிறார் அவ்விடத்துல பெரியாள். மார்பிலே மருவோட ஸ்ரீவத்சம்ன்ற அடையாளத்தோடைய கூடின எம்பெருமான் அவன் தான் கடைசியில் போக்கினானதை எல்லாத்தையும் தூக்கி போட்டான். கண்ட கடலும் 7 சமுத்திரங்கள் இருக்கே அதை தூக்கி போட்டான். சப்த சமுத்திரங்கள் என்ன, கண்ட கலையும் மடையும் உலகேடும். மலைகளை தூக்கி போட்டான். சப்த குலபர்வதங்கள் அதை கூட்டி போட்டான். அதற்கு மேலே கடல்கள், அதற்கு மேலே உலகு 7 லோகங்கள் அதை தூக்கி போட்டான். எத்தை போட்டாலும் கபாலம் நிரம்பவே இல்லை. எதை போட்டாலும் அது எல்லாத்தையும் கொள்றது, ரொம்ப கபாலமானது உள்ளே கொள்றது. அதுக்கு மேலே இவன் கையில் அது சேர்ந்த பண்ணினாலே அதில் இருக்கக்கூடிய நரம்பு, அதற்கு மேலே மாம்சம், அதெல்லாம் ஒரே துர்கந்தம், ஒரே வாடை அடிக்கிறது கையில், ருத்ரன் கையில். கடைசியில் என்ன பண்ணுறது என்று தெரியாமல் கடைசியில் பத்ரிகாசிரமத்துக்கு சென்று இவனே எம்பெருமானை மிகவும் உபாசித்தான இடத்துல எம்பெருமான் அவன் சேர்ந்தான் அங்கே பத்ரிகாசிரமத்தில். இதை ருத்ரனே தன்னுடைய மனைவியான பார்வதிக்கு தெரிவிக்கிறான்.
இடத்துல நான் இப்படி திரிந்து கடைசியில் இந்த கபாலமானது நிறையவில்லை. தத்ர நாராயண ஸ்ரீமான் மயாபிக்ஷாம் பிரயாச்சிதா. அவ்விடத்துல பத்ரிகாசிரமத்தில் நாராயணன் இருக்கானே பிராட்டியோட இருந்தான். பிராட்டியோட இருந்தபடினால்தான் என் காரியம் நடந்தது. வெறும் நாராயணன் எம்பெருமான் விட்டு இருந்திருப்பேன்னு சொன்னான். நான் போய் கேட்டிருந்தா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். நீ பண்ணின பெரிய பாவம், இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சுட்ருப்பான். நல்ல வேளை பிராட்டி இருந்தாள். பிராட்டி இருந்தபடினாலே அவள் புருஷகாரத்தாலே அவிடத்துல தத்திர நாராயண ஸ்ரீமான் மயாபிக்ஷாம் பிரயாச்சிதா. நான் பிக்ஷை கேட்டு போனேன் எம்பெருமானத்தில், எம்பெருமானே இது எப்படியாவது நிரம்புடன் நான் இந்த கபாலம் என்னால் முடியல இதை வச்சுண்டு என்று கேட்டேன். கேட்ட காலத்திலே அதை போக்கினான் எம்பெருமான். கடைசியிலே தன்னுடைய மார்பிலிருந்து அப்படி கீறி அதிலிருந்து வேர்வை எடுத்து ரத்தத்தை எடுத்து அப்படி தெளிவித்த அக்ஷயம் என்று தெரிவித்தான். இது நிரம்பட்டம் என்று சொன்ன உடனே நிரம்பித்து பிரம்ம கபாலம் கீழே விழுந்துட்டு. இன்னைக்கும் பத்ரிகாசிரமத்தில் போனோம், பெரிய பிரம்ம கபாலத்தை பார்க்கணும். இடத்துல பிரம்மானுடைய மண்டை ஓடு பெருசா இடத்துல பத்ரிகாசிரமத்தில் பார்க்கணும். அங்கே அது விழுந்தது காலத்தில் அதுவும் எப்படின்னா அடியோடு போக்கிட்டான். இவனுக்கு பிற்பாடு அது ஒட்டின்றதுன்னா ஞானமே இல்லாதபடியாக போக்கிட்டான். ருத்ரனுக்கு அதை பார்க்கும் காலத்தில் ரொம்ப காலம் ஒரு பதார்த்தம் நம்ம இடத்துல இருந்ததுன்னு சொன்னால் இப்போ நம்ம கையில் ஒட்டின்னு இருக்குன்னா ஐயோ இது ஒட்டின்னு இருந்ததுன்னு தோணும் இல்லையோ, அது தோன்றாதபடியாக அடியோடு அடித்தான் எம்பெருமான். இது ருத்ரனே தன்னுடைய மனைவி பார்வதியின் இடத்துல தெரிவிக்கக்கூடிய விருத்தாந்தம் இது. அதைத்தான் இங்கே காட்டுகிறார். துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன். அவனுடைய துயரம் இருக்க துக்கம் அதை தீர்த்தவன் யாருன்னா அவன் தான் பெரிய பெருமான். இங்கே படுத்துருக்கிற எம்பெருமான் தான் அந்த காலத்திலே பத்ரிகாசிரமத்திலே தீர்த்தான் ஆச்சரியமா எடுத்து காட்டுகிறார். துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன் அஞ்சிரைய வண்டுவாள் பொழில் சூழ் அரங்கநகர் மேவப்பன். அஞ்சிரைய வண்டுவாள் என்று அழகிய சிறகுகளோட கூடின வண்டுகள் அதெல்லாம் வாழக்கூடிய இடம் திருவரங்கம். அஞ்சிரைய வண்டுவாள் பொழில் சூழ் அந்த சோலைகளாலே சூழப்பட்ட ஆச்சரியமான திருவரங்கம்னா அப்படிப்பட்ட திருவரங்கத்தில் இங்கே வந்து படுத்துருக்க ஆஞ்சிரைய வண்டுவாள் பொழில் சூழ் அரங்கநகர் மேயவப்பன். அரங்கநகரில் இவ்விடத்திலேயே எழுந்தருளி இருக்கக்கூடிய எனக்கு தகப்பனார்னா இவன் தான் தகப்பனாராக இருக்கக்கூடியவன் என்று கொண்டாடுகிறார். இடத்துல அஞ்சிரைய வண்டுவாள் பொழில் சூழ் அரங்கநகர் மேயவப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமாழ்வர். இவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அண்டரண்டம் என்று அண்டம் என்ன, இந்த அண்டம் என்ன, இந்த அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்கள் அண்டர் அண்டம் அதற்குள்ளே இருக்கக்கூடியது அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பதார்த்தங்களும் இந்த அண்டமும் எல்லாவற்றையும், அதே போல பகிரண்டம் வெளியில இருக்கக்கூடிய அண்டங்கள், இதே போல 7 14 லோகம் அதெல்லாம் இருக்கே அதெல்லாத்தையும் கூட எம்பெருமான் செய்த அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமாள் வரை ஒரு மாநிலம். அதற்கு மேலே அதற்குள்ளே இருக்கக்கூடிய பூமி இடத்துல இருக்கக்கூடிய இந்த அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பூமி, அதாவது 7 14 லோகம் கொண்டது ஒரு அண்டம். இந்த பூமிக்கு மேலே 6 லோகம், பூமிக்கு கீழே 7 லோகம். அதனாலே மொத்தம் 7 14 லோகம். அப்படிப்பட்ட இந்த அண்டம் அதில் நடுவில் இருக்கக்கூடிய பூமி, அந்த பூமி என்ன அண்டரண்டத்து பைரண்டத்து ஒரு மாநிலம் எழுமாள் வரை. ஒரு மாநிலம்னு சொன்னா பூமி, அதற்கு மேலே 7 மாள் வரை என்று 7 குல பர்வதங்கள், பெரிய பெரிய மலைகள், பூமி ஆணி அடித்தா போல நிற்கக்கூடிய மலைகள். அந்த மலைகள் இருக்கே அவை என்ன ஒரு மாநிலம் எழுமாள் வரை முத்துமுண்ட கண்டங்கட்டி பூர்ணமாக எல்லாவற்றையும் உண்டான எல்லாத்தையும் தன்னுடைய வாய்க்குள்ளே கொண்டான காலத்தில் பிரளயம் வந்தது. பிரளயம் வந்த உடனே எம்பெருமான் பண்ணினது என்ன? வாயை திறந்தான் ஒரு சிறிய வடிவுனா, ரொம்ப ஆச்சரியம். ஒரு சிறிய முகில் விரியாத பவனான ஆழந்தளிர், அந்த ஆழந்தளிரில் படுத்துனா பெருமான் சிறிய வடிவு அதை கொண்டு படுத்துக்கிறான். அதை கொண்டு படுத்துண்டு இந்த பிரளய ஜலமானது எல்லா லோகத்தையும் அடிச்சுன்னு வருது. வருங்காலத்தில் தன்னுடைய சிறிய வாயை திறந்தான். வாயை திறந்த உடனே எல்லா லோகமும் உள்ளே போயிடுது. எது வழியாக போச்சு? கண்டம் கழுத்து வழியாக தான் எல்லாம் போச்சு. அதனால தான் கழுத்து சொல்லித்து என்ன பாரு எல்லா லோகமும் உள்ளுக்குள்ளே போச்சு, நான் தான் ரட்சிக்கக்கூடியவன் என்று கழுத்து தெரிவித்தது. இடத்துல ஆபத்து வந்தால் ரட்சிக்கப்படுவது என் மூலமாகத்தான் என்று கழுத்து காட்டியது. அப்படிப்பட்ட முத்துமுண்ட கண்டங்கடி வெளியில ஒரு பதார்த்தம் கிடையாது. ஒரு சமயம் மகாபாரதத்தில் தெரிவிக்கிறார். மார்க்கண்டேயர் சொல்றார் பாண்டவர்களுக்கு, பாண்டவர்களே இந்த கிருஷ்ணன் இருக்கானே அவனையே பற்றி வாழ்ந்து போங்க, அவன் காலிலே விழுங்கோ, அதான் உங்களுக்கு நல்லது, அவன் தான் வாழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன். உடனே பாண்டவர்கள் கேட்டா ஏன் என்ன எதனால இப்படி சொல்றியே, அவனை பற்றி உமக்கு என்ன தெரியும்? உடனே மார்க்கண்டேயரை போல் தெரிவித்தார், ஒரு சமயம் நான் பெரிய தபஸ் பண்ணேன். தபஸ் பண்ணி எம்பெருமான இடத்துல எம்பெருமானே இந்த பிரளயம்னு ஒன்று வருதாமே அதை பார்க்கணும் என்று கேட்டேன். எம்பெருமான் அதெல்லாம் பார்க்க முடியாது, எல்லா பதார்த்தமும் என் வயிற்றுக்குள்ளே போயிடும், நீர் எப்படி பார்ப்பீர், நீரும் என் வயிற்றுக்குள்ளே போயிடுவீர், எல்லாம் பார்க்க முடியாது.
ஆனாலும் விடலைண்ணா. இல்லை இல்லை, எப்படியாவது உனக்கு தான் எவ்வளோ சக்தி இருக்குது, என்னை பார்க்கும்படியா அதை பண்ணேன். சரி, ஏதோ இவ்வளோ கேட்குறேன், சரி பண்ணுறேன் என்று ஒரு சமயம் பிரளயம் வந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஜலம். மார்க்கண்டேயர் மட்டும் ஒரு மூலையில் முதந்து இருக்கார் ஜலத்தில். அப்படி மிதந்து வரும் காலத்தில் நடுவில், இந்த ஜலத்தின் நடுவில் ஒரு சிறிய ஆரந்தளிரை பார்த்தார் மார்க்கண்டேயர். அது கிட்ட போனார். அது கிட்ட போய் பார்த்தா அதுக்குள்ளே அதை காட்டிலும் சிறிய வடிவுனா ஒரு சின்ன குழந்தை படுத்துட்டு இருக்கு. ரொம்ப அழகா நீல நிறத்தை அழகனாக ஆச்சரியமாக படுத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள படுத்துட்டு இருக்கும் காலத்தில் மார்க்கண்டேயர் பார்த்துட்டே இருக்கார். அப்பொழுது பெரிய அலைகள், அந்த அலைகளெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து எல்லாம் தள்ளுறது. எதை தள்ளிட்டு வருதுன்னு பார்த்தா பெரிய பெரிய லோகங்கள். ஒன்றும் எவ்வளோ பெருசா இருக்கு. இந்த லோகத்தை எல்லாம் தள்ளி கொண்டு வருகிறது. ஒன்றும் எல்லா அண்டங்கள் எல்லாம் வருது. அப்படியே அந்த லோகங்கள் எல்லாம் வந்த காலத்தில் பார்த்துட்டே இருக்கார் மார்க்கண்டேயர். இந்த எம்பெருமான் சிறிய வடிவில் படுத்துட்டு இருக்கானே, சிறிய வாய், அந்த சின்ன வாய், அதுவும் என்ன ஆலந்தளி ஆலை இலை இருக்கு, அதுவே சின்னது. அதற்கு மேலே அந்த ஆலை இலை அது நன்னா விரியவும் இல்லை, முகில் விரியாத ஆலந்தளிர். முகிலே இன்னும் நன்னா விரியலை. அது அப்படிப்பட்ட ஆலந்தளிர்னு பார்த்தா அதற்குள்ளே எவ்வளோ சிறிய வடிவாக இருக்கணும். அந்த ஆலந்தளிரில் எம்பெருமான் படுத்துட்டு இருக்கானே, ஆழ்வார்கள்லாம் அற்புதமாக தெரிவிக்கிறார். அந்த ஆலந்தளிர்லேயே எழுந்திருந்து நிற்கலாம், அதுலேயே எழுந்திருந்து உட்காந்துக்கணும் என்று சொன்னால் அப்போ அதை காட்டிலும் எவ்வளோ சிறிய வடிவாக இருக்கணும். அந்த வடிவை கொண்டு அவடத்துல படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்கும் காலத்தில் இந்த லோகங்களெல்லாம் வந்தது. மார்க்கண்டேயர் பார்த்துட்டே இருக்கார். இவ்வளோ பெரிய லோகம்லாம் வருது, இதெல்லாம் எங்கே போகிறதுன்னு பார்த்துட்டே இருக்கார். வரிசையாக வந்தது. இந்த எம்பெருமான் சிறிய வாயை திறந்தான், அவ்வளோ பெரிய லோகம் உள்ளே போடுதுன்னா அப்படியே வாய்க்குள்ளே போகிறது. நெருங்கவில்லை, ஒன்றுமில்லை, ஆனால் அப்படியே போடுது. அது சிறியதாகவும் ஆலை எப்படி பெருசாக இருக்கோ அப்படியே போடுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இது இப்படி போகும். பெரிதாக இருக்கக்கூடியது சிறிய பதார்த்தத்துக்குள்ளே எப்படி போகும்? போகவே முடியாது. பார்த்துட்டே இருக்கார். ஆனால் இது ஒன்றும் புரியவே இல்லை. அதான் எம்பெருமானுடையது அகடித்த கடனா சாமர்த்தியம் என்று தெரிவிப்பார்கள் பெரியவர்கள். சேராதது மற்ற பேருக்கு இது சேரவே சேராது. அவன் ஒருவனுக்கே சேரக்கூடியது. பார்த்தாலும் புரியாது இது எப்படி போச்சு உள்ளேன்னு. இந்த லோகங்களெல்லாம் உள்ளே போயிடுச்சு. எல்லாம் உள்ளே போன அப்புறம் மார்க்கண்டேயர் மட்டும் வெளியில் இருக்கார். பார்த்தான் எம்பெருமான். கொஞ்சம் நேரம் ஆன உடனே அப்படி வாயை அப்படி லேசாக திறந்தான். மார்க்கண்டேயரும் உள்ளே போயிட்டார். கடைசியில் அவன் உள்ளே போயிட்டான். இவர் மட்டும் வெளியில் இருப்பாரா? இவரும் உள்ளே போய் பார்த்தா வெளியில் லோகங்களெல்லாம் அப்படி இருக்கு, அப்படியே இருக்கு உள்ள வயிற்றுக்குள்ளே. அவ்வளோ சின்ன வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? எல்லா லோகங்களும் நெருங்கின மொழியும் எல்லாம் சின்னதாயின மொழியும் எல்லாம் நசுங்கி போன மொழியும் எல்லாம் அப்படி இல்லாமல் வெளியில இருக்கிறா போலேயே இருந்தது. முக்த சிசு பட்டத்தலே சைதோதி தன்வா தன்வா ஜிகந்தி பபுருஷே சபிகாசமேவா என்று கொண்டாடுகிறார். ஆச்சரியமாக கூறத்தாழ்வார். எல்லாம் முக்த சிசு, ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தையை போல படுத்துட்டு இருக்கான். இடத்துல வடதலே சைதோதி தன்வா, வடதளத்தில் ஆரஞ்சரில் அப்படி படுத்துட்டு இருக்கான். அந்த லோகங்களெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு சபிகாசமேவான்னு உள்ளே போனதெல்லாம் நெருங்காமல் வெளியில் எப்படி இருக்கோ அப்படியே இருந்தது என்று தெரிவிக்கிறார். அதான் அவனுக்கு உண்டான பெருமை. அப்படி எல்லாவற்றையும் விழுங்கினான் என்று காட்டுகிறார். இடத்துல ஒரு மாநிலம் எடுமாழ்விரை முத்துமுண்ட கண்டம் கண்டீர், பூர்ணமாக உண்ட அந்த கண்டம் கண்டீர் அடியேன உய்யக் கொண்டதே என்று. அடியேனுக்கு உஜ்ஜீவனம்னு சொன்னா எதனாலேனா அந்த கண்டம்னா ஏன் அப்படின்னா அதுதானே ரட்சிக்கிறது. அதான் ஆபத்து வந்த காலத்தில் ரட்சிக்கக்கூடிய ஆபத் சகம்ங்கிறது உயர்ந்த குணம் எம்பெருமானுக்கு. நமக்கு எப்போ ஆபத்து வருதோ ரட்சிக்கக்கூடியவன் யாருன்னா அவன் ஒருத்தன் தான், வேற யாரும் ரட்சிப்பது கிடையாது. ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரட்சகர் அல்லர் என்று காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். எம்பெருமானை தவிர, ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேற யாரும் ரட்சகர்களாக ஆகவே முடியாது என்பதைத்தான் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். ருத்ரனுக்கே இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்ததே, வந்த காலத்தில் அந்த கஷ்டத்தை போக்கினவன் யார்னா எம்பெருமான் சிவன் நாராயணன் தான் போக்கினான் என்று ஆபத் சகத்வத்தையும் அனுசந்தானம் பண்ணுகிறார். 10 பாட்டில் எவ்வளோ அர்த்தங்கள் சொல்கிறார். எம்பெருமானுடைய உயர்ந்த குணமான அந்த ஆபத்சகம்னு சொல்லக்கூடிய குணம் அதையும் அனுபவிக்கிறார் இடத்துல. அதனாலே அதை காட்டினார். அப்படி என்னை உஜ்ஜீவனம் அடையும்படியா, எனக்கு உயர்ந்த ஜீவனத்தை கொடுக்கும்படியா செய்தது எதுன்னா அவனுடைய கண்டம்னு கொண்டாடினார் இடத்துல. அப்படிப்பட்ட கண்டத்தை அனுபவித்தோம். அடுத்தபடியா கண்டத்துக்கு மேல் உண்டானது அது அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வாய். அந்த வாய் என்ன சொல்லித்து எது எப்படி ஈர்த்தது திருப்பானாழ்வாரை அதன் விஷயத்தில் என்பதை நாளை தினம் காலையில் இந்த ஓட்டியில விண்ணப்பிக்கிறேன். எல்லோரும் வந்து சேருமாறு பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமத்தே விஸ்வவித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயே நித்யமங்கலம் ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பரபர்ணுத்தர ஹேதடே ஸ்ரீதிந்திரீமுலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமா திருநீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், திருப்பான் ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.